டெய்லி எபிசோட்ஸை மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூட இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அத்தியாயம் 2011. ஜெயசமரன் மேலும் கவனித்த போது அந்த அழிவு சக்திகள் முற்றிலும் சீரற்றதாக இல்லை என்பதை உணர்ந்தார். அப்போது அவை மிகவும் புத்திசாலித்தனமாக நகர்ந்து கொண்டிருந்தன. அது பார்க்க யாரோ ஒருவரின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதை தெளிவாக காட்டியது. இந்த எண்ணம் மனதில் தோன்றியவுடன் ஜெயசமரன் மெதுவாக, இந்த இடத்துல நாங்க 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். ஜாஃபர் கிட்ட அழிவு சக்திகள் இருக்கிற மாதிரி எந்த ஒரு தடயமும் தெரியல. அப்படின்னா இந்த சக்திகள் என்று நிறுத்தினான். பிறகு அவன் உடனே ரித்திகாவை திரும்பி பார்த்தான். அந்த தருணத்தில் அவன் தனது கேள்விக்கான பதிலை கண்டுபிடித்ததை போல உணர்ந்தான். ஆனால் ஒரு கணம் கழித்து அந்த எண்ணத்தை அவன் தள்ளி வைத்துவிட்டு தன்னை சுற்றியிருந்த சக்திகளை விரைவாக உறிஞ்ச தொடங்கினான். அதைத் தொடர்ந்து அவனது அழிவு சக்திகளை அவன் பெரிதும் அதிகரித்தான். ஜெயசமரன் இவ்வாறு செய்து கொண்டிருந்த போது தூரத்திலிருந்து ரித்திகாவின் ஆச்சரியமான குரல் கேட்டது. அதை கேட்கும்போது தன்னை தவிர வேறு யாரோ ஒருவர் அழிவு சக்திகளை பயன்படுத்துவது அவளுக்கு மிகுந்த ஆச்சரியத்தை ஏற்படுத்தியது என்பது தெளிவாக தெரிந்தது. அதன் பிறகு சில நொடிகள் அந்த பகுதியில் முழுமையான அமைதி நிலவியது. ஆனால் பின்னர் ரித்திகாவும் இன்னும் அதிகமான சக்திகளை இழுக்க தொடங்கினாள். இதை கண்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். அந்த மோதலின் நடுவில் ஜாஃபர் மட்டும் முற்றிலும் அமைதியாக நின்றிருந்தார். அந்த நேரத்தில் ஜெயசமரன் மனதிற்குள், நீ எப்படி அழிவு சக்திகளை பயன்படுத்துறேன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ என்ன பண்ணாலும் பண்டைய அழிவு குறியீட்டோட சக்திகளுக்கு எதிராக உன்னால என்ன ஒருபோதும் தோற்கடிக்க முடியாது என்று முணுமுணுத்தான். அந்த எண்ணத்துடன் ஜெயசமரன் மெதுவாக தனது பின்னால் ஒரு கருந்துளையை உருவாக்க தொடங்கினான். அந்த கருந்துளை சுழன்று கொண்டே பெரிய அளவில் சக்தியை இழுக்க தொடங்கியது. அப்போது அவனுள் இருந்த அழிவு சக்திகள் மிகவும் வலிமையாக வளர்ந்தன. அந்த அளவுக்கு சக்தி பெருகியதால் ரித்திகா என்ன செய்ய முயன்றாலும் அவளால் அதை தடுக்க முடியாத நிலை உருவானது. பிறகு சிறிது நேரத்தில் அந்த சக்திகள் அனைத்தும் ஜெயசமரனின் உடலுக்குள் செல்ல தொடங்கின. அதை கண்ட ரித்திகா பற்களை கடித்துக் கொண்டு தொடர்ந்து முயற்சி செய்தாள். இறுதியாக மீதமிருந்த சில சக்திகள் ஜெயசமரனின் உடலுக்குள் நுழைந்த போது ரித்திகா உடனே தனது பார்வையை அவன் மீது திருப்பினாள். அப்போது அவளது கண்கள் கோபத்தால் நிரம்பியிருந்தன. அந்த தருணத்தில் ரித்திகா தனது வெள்ளி நிற உள் சக்திகளை வெளிப்படுத்தினாள். அந்த உள் சக்திகள் எண்ணற்ற தாமரைகளாக மாறின. பிறகு அவை எல்லா திசைகளிலிருந்தும் ஜெயசமரனை நோக்கி பாயத் தொடங்கின. இந்த தாக்குதல் அவள் மிகுந்த கோபத்தில் இருப்பதை தெளிவாக காட்டியது. குறிப்பாக ஜெயசமரன் சுற்றி உள்ள சக்திகள் அனைத்தையும் உறிஞ்சிக் கொண்டிருந்ததால் அவளுடைய கோபம் மேலும் அதிகரித்திருந்தது. தாக்குதல் வருவதை கவனித்த ஜெயசமரனின் கண்கள் ஒளிர்ந்தன. அவன் உடனே ஒரு மின்னல் கவசத்தை உருவாக்கினான். பிறகு ரித்திகாவின் தாமரை தாக்குதல்கள் அந்த மின்னல் கவசத்துடன் மோதியவுடன் முறியடிக்கப்பட்டன. அந்த தாக்குதலை தடுத்த பிறகு ஜெயசமரன் புன்னகையுடன், நீ இவ்வளவெல்லாம் உணர்ச்சி வசப்பட்டா உன்கிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்ச சக்திகளும் காணாம போயிடும். எல்லாத்துக்கும் மேல உன்கிட்ட இருக்கிற அந்த கொஞ்ச சக்திகளை கூட நீ ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்து வச்சிருக்க. இதுக்கப்புறம் இங்க உறிஞ்ச சக்திகளே இல்ல. அதனால அவசரப்பட்டு எதுவும் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நல்லா யோசி. இந்த இடத்துக்குள்ள உன்னோட சக்திகள் திரும்ப கிடைச்சிருக்குது. அதெல்லாம் விட இந்த இடத்துல ரொம்ப நேரம் யாரால இருக்க முடியுமோ அவங்களால மட்டும்தான் அந்த புதையலையும் எடுக்க முடியும். அவங்க தான் அதுக்கு தகுதியானவங்களும் கூட என்றான். ஆனால் ஜெயசமரனின் வார்த்தைகளுக்கு பதிலாக ரித்திகா மெதுவாக புன்னகைத்தாள். பின்னர் அவள் அமைதியாக, எல்லா சக்திகளும் முடிஞ்சிருச்சா? எனக்கு என்னமோ அப்படி தோணல என்றாள். இந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் அதிர்ச்சி அடைந்தான். அவன் ஏதோ சொல்லத் தொடங்கிய தருணத்தில் திடீரென்று அழிவு சக்திகள் அவன் முன் தோன்றின. உடனே அந்த தாக்குதலை தவிர்க்க அவன் தயாரானான். ஆனால் அந்த சக்திகள் அவனை தாண்டி வேகமாக ஜாஃபரை நோக்கி நகர்ந்தன. அந்த காட்சியை பார்த்தவுடன் ரித்திகா உண்மையில் ஜாஃபரை தாக்குகிறாள் என்பதை ஜெயசமரன் புரிந்து கொண்டான். அதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக, இந்த பொண்ணு மறுபடியும் பெரிய புத்திசாலின்னு நிரூபிச்சிட்டா என்றான். ஏனெனில் ஜெயசமரன் சுற்றியிருந்த சக்திகளை பெரும்பாலும் உறிஞ்சிக் கொண்டிருந்தான். அதனால் ரித்திகா வேறு வழியை தேர்ந்தெடுத்து ஜாஃபரின் சக்திகளை உறிஞ்ச முடிவு செய்தார். ஜாஃபரிடம் அழிவு சக்திகள் இல்லாததால் அந்த இடத்தில் அவரால் எதுவும் செய்ய முடியாது. பிறகு சில நொடிகளில் ரித்திகாவின் அழிவு சக்திகள் ஜாஃபரை ஒரு வட்டமாக சூழ்ந்தன. அந்த வட்டத்திற்குள் அவர் சிக்கிக் கொண்டார். அதைத் தொடர்ந்து அவர் முகத்தின் நிறம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அடுத்த கணத்தில் ஜாஃபர் தனது உடலிலிருந்து சக்தி இழுக்கப்படுவதை உணர்ந்தார். அந்த உணர்வு அவரை மிகுந்த பதற்றத்தில் ஆழ்த்தியது. அதை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அவன் அமைதியாக, இந்த மனுஷனுக்கு அதிர்ஷ்டம் சுத்தமாவே இல்ல போல. சரி, சும்மா போற சக்தியை நான் மட்டும் ஏன் விடணும்? இவங்கிட்ட இருந்து நானும் கொஞ்சம் சக்தியை எடுத்துக்கிறேன் என்றான்.
இதை சொன்னதும் ஜெயசமரன் மெதுவாக தனது கையை அசைத்தான். அந்த அசைவுடன் ஜாஃபரின் பின்னால் ஒரு கருந்துளை உருவாகத் தொடங்கியது. அந்த துளையின் உள்ளிருந்து அழிவு சக்திகள் வெளிப்பட்டு மெதுவாக ஜாஃபரின் சக்திகளை உறிஞ்சத் தொடங்கின. இதை கவனித்த ரித்திகாவின் முகத்தில் ஆச்சரியம் தெளிவாக தோன்றியது. அவள் ஒரு கணம் யோசித்து தன்னுள் மெதுவாக, இந்த பையனோட அழிக்கும் சக்திகளை நோக்கி என்னோட அழிவு சக்திகள் ஏன் இப்படி இழுக்கப்படுது என்று கேட்டாள். இதற்கிடையில் ரித்திகாவும் ஜெயசமரனும் தன்னுடைய சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஜாஃபர் தெளிவாக உணர்ந்தார். அதனால் உடனே அவர் கோபத்தில் சத்தமாக, நான் உங்க 2 பேரையும் உயிரோடவே விட மாட்டேன் என்று கத்தினார். இதிலிருந்து தனித்துவமான பறவை பிரிவின் மூத்தவராக இருந்த அவரிடம் யாரும் இதுவரை இப்படி நடந்து கொள்ளவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ஆனால் அவருக்கு முன் நின்றிருந்த 2 இளம் வீரர்கள் எந்த தயக்கமும் இல்லாமல் அவரை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். இருந்தாலும் ஜாஃபரின் இந்த கோபமான வார்த்தைகள் ஜெயசமரனுக்கும் ரித்திகாவுக்கும் எந்த விளைவையும் ஏற்படுத்தவில்லை. அவர்கள் அமைதியாக தொடர்ந்து அவரின் சக்திகளை உறிஞ்சிக் கொண்டிருந்தார்கள். அந்த காட்சியை பார்த்த ஜெயசமரன் மெதுவாக சிரிக்கத் தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் சக்திகளை இழுக்கும் வேகத்தையும் அதிகரித்தான். இந்த நிலையில் ஜாஃபர் எவ்வளவு கோபப்பட்டாலும் பயனில்லை. ஏனெனில் அந்த தருணத்தில் அவரால் எதையும் செய்ய முடியவில்லை. பிறகு அவர் முகம் பலவீனத்தால் மெதுவாக வெளிரத் தொடங்கியது. அதை உணர்ந்த அவர் உதவியற்ற கோபத்துடன் மீண்டும் சத்தமாக, ஒரு தடவை வெளியே வந்து என் கூட மோதுங்க. மிருகங்களின் பிரதேசமே நடுங்கிற அளவுக்கு உங்களை நான் துன்பப்படுத்துவேன் என்று கத்தினார். ஆனால் ஜாஃபரின் அந்த கோபமான அலறல்கள் சில நொடிகளில் பலவீனமடைந்து இறுதியில் முழுமையாக அமைதியாகிவிட்டன. அந்த அமைதிக்கு பிறகு ஜெயசமரன் மெதுவாக தனது கண்களை திறந்து ஜாஃபரை நோக்கி பார்த்தார். இப்போது ஜாஃபரின் உடல் சிறிது சுருங்கியது போல தோன்றியது. அதோடு அவரது முகம் பலவீனத்தால் மிகவும் வெளிறியிருந்தது. ஏனெனில் ஜெயசமரனும் ரித்திகாவும் சேர்ந்து அவரை உண்மையிலேயே ஒரு மிகவும் மோசமான நிலைக்கு தள்ளியிருந்தனர். ஆனால் அந்த நிலையிலும் அவரை பார்த்த ஜெயசமரன் புன்னகையுடன் எழுந்து நின்றார். பின்னர் மெதுவாக ஜாஃபரை நோக்கி நடக்கத் தொடங்கினார். ஜெயசமரன் அருகே வருவதைக் கண்ட ஜாஃபர் பலவீனமான குரலில், ஏய் தம்பி, நீ என்ன பண்ண நினைக்கிற என்று கேட்டார். அதற்கு ஜெயசமரன் அமைதியான புன்னகையுடன், இன்னுமா நான் என்ன பண்ண போறேன்னு உனக்கு தெரியல, ஆனா பெருசா ஒண்ணும் இல்ல, இப்போ உன்னை கொல்ல போறேன், அவ்வளவுதான் என்றார். ஜாஃபர் இனிமேல் தன்னுடைய எதிரி என்பதை ஜெயசமரன் தெளிவாக அறிந்திருந்தார். அதனால் இன்று அவரை உயிருடன் விட்டுவிட்டால் பின்னர் ஜாஃபர் அவதார் நிலை சக்திகளை பெற்று திரும்பி வந்து தன்னை கொல்ல முயற்சிப்பார் என்பதும் அவனுக்கு தெரிந்திருந்தது. அப்போது ஜெயசமரன் பெரிய சிக்கலில் சிக்கிக் கொள்வான். அதனால் இந்த விஷயத்தை இங்கேயே முடித்துவிட வேண்டும் என்று அவன் முடிவு செய்தான். ஜெயசமரனின் இந்த வார்த்தைகளை கேட்ட ஜாஃபர் உடனே தனது கை முஷ்டிகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டு அவனை எதிர்கொள்ள தயாரானார். அதே நேரத்தில் ஜெயசமரன் தனது மின்னல் மன்னனின் மந்திரக்கோலை தயார் செய்து ஜாஃபரை முடிக்க முனைந்தார். ஆனால் அடுத்த கணத்தில் ரித்திகா திடீரென அவன் முன் தோன்றி அந்த தாக்குதலை தடுத்தார். இது ஜெயசமரனை மிகவும் ஆச்சரியப்படுத்தியது. அவன் உடனே ரித்திகாவை பார்த்து, நீ ஏன் என்ன தடுக்கிற? இவன் உயிரோடு இருக்கிறது நம்ம 2 பேருக்குமே நல்லது இல்லைன்னு உனக்கு தெரியாதா என்று கேட்டா. இதை கேட்ட ரித்திகா அமைதியாக அவனை பார்த்து, நீ உண்மையிலேயே இந்த அளவுக்கு முட்டாளா இல்ல முட்டாள் மாதிரி நடிக்கிறியா? ஒரு அவதார் நிலை வீரனை கொல்றது அவ்வளவு சுலபம்னு நினைக்கிறியா? இவன் அவனோட சக்திகளை அடக்கி இருந்தாலும் அவன் உடம்பளவுல இன்னும் அவதார் நிலை வீரன் தான். நீ இவனை தாக்க விரும்பினா தாராளமா அதை பண்ணிக்கோ. ஆனா இவன் அவனோட உயிரை காப்பாத்திக்க எந்த ஒரு எல்லைக்கும் போவான். அதுக்கப்புறம் உன்னோட மரணத்தை யாராலையும் தடுக்க முடியாது என்றாள். ரித்திகாவின் வார்த்தைகள் ஜெயசமரனை சற்று கலக்கமடைய செய்தன. பிறகு அவன் மெதுவாக மின்னல் மன்னனின் கோலில் இருந்து தனது பிடியை தளர்த்த தொடங்கினான். அதே நேரத்தில் அவன் முன் நின்ற ஜாஃபர் மெதுவாக தனது கண்களை மூடத் தொடங்கினார். அந்த தருணத்தில் திடீரென்று ஜெயசமரனின் காதுகளில் திவான், இந்த பொண்ணு சொல்றதும் சரிதான் சமரா. ஒரு அவதார் நிலை வீரனை கொல்றது அவ்வளவு எளிதில்ல. எல்லா வரம்புகளையும் மீறும்படி அவனை வற்புறுத்தினா அவன் இறந்துருவான். ஆனா அவன் உயிர் போகும்போது உன்னோட உயிரையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுவான் என்று கேட்டது. இந்த இருவரின் வார்த்தைகளும் ஜெயசமரனை ஒரு கணம் உதவியற்றவனாக மாற்றின. அப்படியே சில நொடிகள் அமைதியாக நின்ற பிறகு அவன் ஆழமாக பெருமூச்சு விட்டான். பின்னர் மெதுவாக, நீங்க சொல்றதும் சரிதான். நான் கொஞ்சம் அவசரப்பட்டு தப்பு பண்ணிருப்பேன். இவனுக்கு உண்மையிலேயே அதிர்ஷ்டம் இருக்கு. சரி, பொழைச்சு போகட்டும் என்றான். அதன் பிறகு ஜெயசமரன் மெதுவாக திரும்பி தூரத்தில் பறந்திருந்த இருளை வெறித்து பார்த்தான். அந்த தருணத்தில் ஜாஃபர் தனது பெரும்பாலான சக்திகளையும் இழந்து விட்டார். மேலும் அழிவின் மன்னனின் புதையலை பெற முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார். இதை உணர்ந்த ஜெயசமரன் தாமதிக்காமல் தனது வேகத்தை அதிகரித்து முன்னோக்கி நகரத் தொடங்கினார்.
பிறகு சில நொடிகளில் அவன் ஆழமான இருளுக்குள் சென்று மறைந்து கொண்டான். ஆனால் சிறிது தூரம் நடந்த பிறகு திடீரென்று அவனுடைய உடல் ரித்திகாவின் உடலுடன் மோதியது. அந்த எதிர்பாராத மோதல் ஜெயசமரனை ஒரு கணம் ஆச்சரியப்பட வைத்தது. ஆனால் அவன் ஏதாவது பேசுவதற்குள் ரித்திகாவின் உடல் மெதுவாக அவனிடமிருந்து விலகிச் செல்லத் தொடங்கியது. இப்போது இருளுக்குள் இருந்து ரித்திகாவின் குரல், "சமரா, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்கலாமா?" என்று கேட்டது. அந்த கேள்வியை கேட்டவுடன் ஜெயசமரன் அமைதியாக ரித்திகாவை நோக்கி பார்த்தான். பிறகு சில நொடிகள் கழித்து அவன் பெருமூச்சு விட்டபடியே, எனக்கு அழிவின் சக்திகள் எப்படி கிடைச்சதுன்னு நீ கேட்க விரும்புறன்னு நான் நினைக்கிறேன். தற்செயலா நானும் உன்கிட்ட அதே கேள்வியை தான் கேட்க விரும்புறேன். அழிவின் சக்திகள் உனக்கு எப்படி கிடைச்சது என்று கேட்டா. ஜெயசமரனின் இந்த கேள்வியை கேட்டதும் ரித்திகா திடீரென்று அமைதியாகிவிட்டாள். இப்போது அவளது முகபாவனையை பார்த்தாலே அவள் இந்த கேள்விக்கு பதிலளிக்க விரும்பவில்லை என்பது தெளிவாக தெரிந்தது. ரித்திகா அமைதியாக இருப்பதை கவனித்த ஜெயசமரன் மெதுவாக, "சரி, உன்கிட்ட அழிவு சக்திகள் இருக்கிறது உண்மைதான். ஆனா உன்னோட அழிவு சக்திகள் என்னோட அழிவு சக்திகள் அளவுக்கு தூய்மையானது இல்ல" என்றார். அதை கேட்ட ரித்திகா உடனே பதட்டத்துடன், "நீ என்ன முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? அப்படியெல்லாம் எதுவுமே இல்ல" என்றாள். அந்த பதிலை கேட்டவுடன் ரித்திகா ஜெயசமரனிடம் அவளது விஷயங்களை பற்றி சொல்ல தயாராக இல்லை என்பது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் அவளுடைய அந்த பதிலை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். அதே நேரத்தில் ரித்திகாவுடன் மேலும் வாதிட வேண்டும் என்று அவன் நினைக்கவில்லை. ஏனெனில் அவள் தனது அழிவு சக்திகளை எங்கிருந்து பெற்றாள் என்பதை வெளிப்படுத்த விரும்பவில்லை என்பதால் அந்த விவாதத்தை அங்கேயே முடிக்க அவன் முடிவு செய்தான். அதனால் அவன் மெதுவாக முன்னேறி இருளின் ஆழத்திற்கு சென்று கொண்டிருந்தான். அதை பார்த்த ரித்திகா ஒரு கணம் தயங்கினாள். பின்னர் எந்த வார்த்தையும் பேசாமல் அவளும் அவனை பின்தொடரத் தொடங்கினாள். அப்போது அவர்கள் முன்னால் இருந்த இருள் முடிவில்லாதது போல தோன்றியது. அந்த இருளுக்குள் அவர்கள் மேலும் மேலும் நகர்ந்தார்கள். ஆனால் சிறிது நேரம் கழித்து ஜெயசமரன் முன்னேறி கொண்டிருந்த போது தன்னுடைய சக்தி மெதுவாக குறைந்து வருவதை உணரத் தொடங்கினான். ஏனெனில் அந்த அடர்ந்த இருளுக்குள் ஜெயசமரன் எவ்வளவு தூரம் வந்திருக்கிறான் என்பதையும் அவனால் சரியாக உணர முடியவில்லை. அந்த நேரத்தில் அவன் பின்னால் இருந்து ரித்திகாவின் மெதுவான மூச்சிறைக்கும் சத்தம் கேட்டது. இப்போது அவளுடைய சக்திகள் பெரிதும் குறைந்து விட்டன என்பது தெளிவாக தெரிந்தது. இருந்தாலும் அந்த பெண் மிகவும் பிடிவாதமாக இருந்தாள். சக்திகள் குறைந்திருந்தாலும் அவள் பற்களை கடித்துக் கொண்டு தொடர்ந்து முன்னேறி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த விடாமுயற்சியும் நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. சில நொடிகள் கழித்து திடீரென்று ஒரு பலமான இடிச்சத்தம் இருளில் ஒலித்தது. அந்த சத்தத்தை கேட்ட ஜெயசமரன் உடனே அது ரித்திகா தரையில் விழுந்த சத்தம் என்பதை புரிந்து கொண்டார். அந்த சத்தம் கேட்டதும் ஜெயசமரன் முன்னோக்கி செல்லும் அடிகளை நிறுத்தினார். பின்னர் மெதுவாக திரும்பி ரித்திகாவை நோக்கி பார்த்தார். தரையில் விழுந்திருந்த ரித்திகா மீண்டும் எழுந்து நிற்க போராடி கொண்டிருந்தாள். சில கணங்கள் ஜெயசமரன் அசையாமல் அவளை பார்த்து கொண்டிருந்தார். அவளுடைய பலவீனமான நிலையை பார்த்ததும் அவன் மனதில் ஒரு சிறிய வருத்தம் தோன்றியது. இறுதியில் அவன் மெதுவாக தலையசைத்தான். ஆனால் ரித்திகாவுக்கு உதவ வேண்டும் என்ற எண்ணம் ஏன் தன்னுள் தோன்றுகிறது என்பதை அவனால் புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏனெனில் ரித்திகா தோற்றுவிட்டால் அழிவின் மன்னனின் புதையலை பெறும் போட்டியில் ஜெயசமரன் மட்டுமே மீதம் இருப்பான். அதனால் அவனுக்கு அது ஒரு நன்மையாகவே இருக்கும். இருந்தாலும் ஜெயசமரனின் இதயம் ரித்திகாவை அங்கேயே விட்டு செல்ல அனுமதிக்கவில்லை. பிறகு அவன் மெதுவாக ரித்திகாவை நெருங்கினான். அருகில் வந்தபோது அவள் கண்ணீரை அடக்க முயற்சிக்கிறாள் என்பதை அவன் உணர்ந்தான். அதை பார்த்த ஜெயசமரன் ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் அமைதியான குரலில், "ஒருத்தங்க அவங்க திறமைகளை இவ்வளவு அதிகமா சோதிக்க கூடாது. கடைசியில அவங்க ஏமாற்றம் தான் அடைவாங்க" என்றான். இதை கேட்டதும் ரித்திகா அவசரமாக கண்ணீரை அடக்கி கொண்டாள். பின்னர் ஜெயசமரனை நோக்கி உறுதியான குரலில், "நீ உன்னோட வழியில போ, நான் என்னோட வழியில போறேன். இந்த இடத்துல நான் தான் என்ன பாத்துக்கணும்" என்றாள். ஆனால் அந்த நேரத்தில் ஜெயசமரன் திடீரென்று பதட்டம் அடைந்தான். ஏதோ ஆபத்தை உணர்ந்தவனைப் போல அவன் விரைவாக கையை நீட்டி, "சீக்கிரம் உன் கையை எனக்கு கொடு" என்றான். ஜெயசமரனின் அந்த பதட்டமான குரலை கேட்டதும் ரித்திகாவின் முகத்தில் ஒரு லேசான குழப்பம் தெரிந்தது. இருந்தாலும் அவள் மெதுவாக தனது கையை நீட்டினாள். அந்த நேரத்தில் அவள் மனதிற்குள், "நான் எப்படி இவன் சொன்ன உடனே இவன் பேச்ச கேட்டேன்? என்ன அவன் பக்கம் இவ்வளவு எளிதா இழுக்கிறது என்ன? ஒருவேளை இது அழிவின் சக்திகளோட வேலையா? ஆனா அது எப்படி சாத்தியம்?" என்று கேட்டாள். அத்தியாயம் 2012. ரித்திகா தனது கையை நீட்டியவுடன் ஜெயசமரன் அதை உறுதியாக பிடித்தான். பின்னர் அவளை மெதுவாக மேலே தூக்கினான். அந்த நேரத்தில் ரித்திகாவின் உடலில் இருந்த அழிவு சக்திகளுக்குள் ஒரு விசித்திரமான கிளர்ச்சி எழத் தொடங்கியது. ஆனால் அந்த மாற்றத்தை ஜெயசமரன் கவனிக்கவில்லை. அவன் அமைதியாக ரித்திகாவை எழுந்து நிற்க உதவினான். அதன் பிறகு அவளை மெதுவாக தாங்கிக் கொண்டு முன்னே நடக்கத் தொடங்கினான்.
அவர்கள் இருவரும் சேர்ந்து அந்த ஆழமான இருளுக்குள் மேலும் மேலும் சென்று கொண்டிருந்தார்கள். சில நிமிடங்கள் கழித்து அவர்கள் இருவரின் உருவங்களும் அந்த இருளில் முழுவதுமாக மறைந்து விட்டன. அந்த இடத்திலிருந்து மிகவும் தொலைவில் அழிவின் அரண்மனைக்கு வெளியே பல சக்தி வாய்ந்த போர் வீரர்கள் இன்னும் நின்று கொண்டிருந்தனர். அப்போது அவர்கள் அனைவரும் கவலையுடன் அழிவின் அரண்மனையை நோக்கி பார்த்து கொண்டிருந்தனர். அந்த அரண்மனையின் பெரிய கல்கதவுகள் இன்னும் மூடப்பட்டிருந்தன. கதவுகளின் அருகில் படிக்கட்டுகள் இருந்தன. அவற்றின் முன் வானளிப்பான் சடலம் அசையாமல் நின்று கொண்டிருந்தது. அந்த சடலத்தின் காரணமாக எந்த போர் வீரரும் அழிவின் அரண்மனைக்குள் நுழைய துணியவில்லை. இந்த காத்திருப்பு நீண்ட நேரம் தொடர்ந்தது. அடுத்த அரை நாள் முழுவதும் அவர்கள் அங்கேயே நின்று கொண்டிருந்தனர். இறுதியில் சிலர் அமைதி இழந்து தங்களுக்குள் பேசத் தொடங்கினர். அதன் பிறகு அவர்கள் அங்கிருந்து வெளியேற முடிவு செய்தனர். ஆனால் அவர்கள் திரும்பிச் செல்ல தயாரான அந்த நேரத்தில் திடீரென்று ஒரு கருப்பு திரைச்சீலை தரையிலிருந்து ஆயிரக்கணக்கான அடி உயரத்தில் எழுந்து அவர்களை நோக்கி பாய்ந்தது. அந்த கருப்பு திரைச்சீலை முழுவதும் இருள் சக்திகளால் நிரம்பியிருந்தது. அது போர் வீரர்களை தாக்கிய உடனே அவர்கள் வலியால் அலறத் தொடங்கினர். பிறகு சில நொடிகளில் அவர்களின் உடல்கள் மெதுவாக மறைந்து போயின. அவர்கள் அங்கு இருந்ததே இல்லாதது போல அந்த இடம் காலியாகிவிட்டது. இந்த திடீர் நிகழ்வை கண்ட மற்ற போர் வீரர்கள் பயத்தில் உறைந்தனர். அனைவரின் பார்வையும் அந்த இருண்ட இருள் சக்திகளின் மீது நிலைத்தது. அதைச் சுற்றி விசித்திரமான காற்று சுழன்றது. அந்த நேரத்தில் மூத்த அனந்த் திடீரென்று தனது கண்களை திறந்தார். அப்போது அவரது முகத்தில் ஒரு ஆழமான கவலை தெரிந்தது. பின்னர் அவர் வானத்தை நோக்கி பார்த்து மெதுவாக, இந்த உணர்வு, இந்த கருப்பு சக்திகள், இவை இருளின் சக்திகள் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அமர், சமரன் மற்றும் அருகில் நின்ற மற்றவர்களின் முகங்களும் நிறம் மாறின. அதே நேரத்தில் வானத்திலிருந்து இருண்ட இருள் சக்திகளின் பெருவெள்ளம் தோன்றத் தொடங்கியது. பிறகு அந்த சக்திகள் முழு பகுதியையும் மெதுவாக சூழ்ந்தன. ஆனால் அவை சென்றடையாத ஒரே இடம் அழிவின் அரண்மனையை சுற்றி இருந்த பகுதி மட்டுமே. சில நிமிடங்கள் கழித்து அந்த இருண்ட சக்திகள் சுழன்றழத் தொடங்கின. அதன் நடுவில் இருந்து ஒரு மனிதன் மெதுவாக வெளிப்பட்டான். அந்த மனிதன் வெளியே வந்ததும் சுற்றி பார்த்தான். அப்போது அழிவின் அரண்மனைக்கு முன் கூடியிருந்த ஏராளமான போர் வீரர்களை கவனித்தான். பின்னர் அவன் புன்னகையுடன், நீங்க எல்லாரும் இங்க இருக்கிறது ரொம்ப நல்லது. நான் உங்களை தனித்தனியா தேட வேண்டியதில்ல என்றான். அந்த மனிதன் வெளியில் தோன்றியதை பார்த்த கமோரா பழங்குடியினரின் மூத்த நவ்ருத் முன்னே வந்து கடுமையாக, அப்படின்னா இந்த கருப்பு சக்தி இருளின் அடிமைகளான உங்களுக்கு சொந்தமானதுதான் இல்லையா? இவ்வளவு நாள் இந்த உலகத்தோட இருள்ல எலிகள் மாதிரி ஒளிந்திருந்தீங்க. இன்னைக்கு திடீர்னு வெளியே வர உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு என்று கேட்டார். இந்த இருண்ட சக்திகளை பற்றி கேள்வி எழுந்தவுடன் முகமூடி அணிந்திருந்த அந்த மனிதன் மெதுவாக புன்னகைத்தான். பிறகு ஒரு குளிர்ந்த சிரிப்புடன், மனிதர்களே, நாங்க பயத்துல இவ்வளவு நாள் ஒளிஞ்சிருந்தோம்னு நினைக்கிறீங்களா? முட்டாள்களே, எங்களுக்கு ரொம்ப முக்கியமான வேலைகள் இருக்கிறதுனால நாங்க வெளியே வர்றதில்ல. ஆனா முட்டாள்களான நீங்க அதை ஒரு நாளும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. அந்த கிழவன் குறியீடுகளின் மூதாதையர் மட்டும் இல்லாம இருந்திருந்தா உங்களோட இந்த உலகம் எப்பவோ எங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கும். இல்ல எங்களோட தலைவர் இதை எப்பவோ அழிச்சிருப்பாரு என்றான். அவன் வார்த்தைகள் காற்றில் பரவிய போது அங்கு நின்றிருந்த பலரின் முகங்களில் கோபமும் பதட்டமும் கலந்து தெரிந்தது. அதே நேரத்தில் மூத்த அனந்த் கனமான குரலில், இவன் கூட பேசுறதுல எந்த அர்த்தமும் இல்ல. நாம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இந்த அரக்கனை இங்கேயே அழிப்போம் என்றார். இதை சொல்லும் போது அவர் முகத்தில் உறுதியான வெளிப்பாடு தெரிந்தது. ஏனெனில் அங்கு பல சக்தி வாய்ந்த வீரர்கள் இருப்பதை மூத்த அனந்த் நன்றாக அறிந்திருந்தார். மேலும் இந்த இருளின் அடிமைகள் அனைவருக்கும் பொதுவான எதிரிகள் என்பதும் தெளிவாக இருந்தது. அதனால் அவர்களை விரைவில் ஒழிப்பதே நல்லது என்று அவர் நினைத்தார். மூத்த அனந்தின் வார்த்தைகள் முடிந்தவுடன் அந்த அரக்கன் மீண்டும் ஒரு முறை சிரித்தான். பின்னர் அவன் மெதுவாக, என்ன நீங்க அழிக்க போறீங்களா? அது உங்களால ஒருபோதும் பண்ணவே முடியாது என்று சிரித்தான். அவன் சிரிப்பு முடிவதற்குள் அந்த மனிதன் தனது கைகளை மெதுவாக அசைத்தான். உடனே இருண்ட சக்திகளின் கருப்பு திரை மீண்டும் வலுவாக கிளர்ந்தெழத் தொடங்கியது. அந்த அசைவுடன் அதன் உள்ளிருந்து 4 ஆண்கள் மெதுவாக வெளியே வந்தனர். அவர்கள் தோன்றியவுடன் அவர்களின் உடல்களிலிருந்து பரவிய அபரிமிதமான சக்தி சுற்றி உள்ள பகுதி முழுவதையும் நிரப்பியது. அந்த சக்தியை உணர்ந்த உடனே மூத்த அனந்த் மற்றும் அங்கு நின்றிருந்த பலரின் முகங்களில் கலக்கம் தென்பட்டது. அதில் சிலர் அதிர்ச்சியுடன், 4 இருளின் மன்னர்களா என்று கிசுகிசுத்தனர். அந்த பெயரை கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரின் முகங்களும் வெளிரி போயின. ஏனெனில் இருளின் 4 மன்னர்கள் தோன்றியிருப்பது என்பது 4 அவதார் நிலை வீரர்களின் இருப்பை குறிக்கும்.
அத்தகைய சக்தி வாய்ந்த எதிரிகளை எதிர்த்து போராடுவது எவருக்கும் மிகவும் கடினமான காரியம். அந்த நேரத்தில் முதலில் வந்த அரக்கன் மெதுவாக தனது பார்வையை அழிவின் அரண்மனை மீது செலுத்தினான். சிறிது நேரம் அதை பார்த்த பிறகு அவன் கிண்டலான சிரிப்புடன், இதுதான் அந்த அழிவின் மன்னன் இறந்த இடமா? பாவம், அவன் ரொம்பவும் பயங்கரமான நிலையில இருந்ததால அவன் கடைசி மூச்சை விட ஒரு தனி பரிமாணத்தை உருவாக்க வேண்டியதாயிடுச்சு. ஆனா அழிவின் மன்னா, உன்னோட புதையல் வேற யார் கைக்கும் போக விட மாட்டோம். எல்லாத்துக்கும் மேல நாங்க இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் இன்னொரு அழிவின் மன்னன் ஒரு நாளும் உருவாக மாட்டான். என்றான். அதே நேரத்தில் அழிவின் அரண்மனைக்குள் ஆழமான இருள் மற்றும் அமைதி நிலவிக் கொண்டிருந்தது. அந்த அமைதியின் மத்தியில் ஜெயசமரனின் மெதுவான காலடி சத்தம் மட்டும் ஒலித்தது. அப்போது அவனது முகத்தில் ஒரு கட்டாய புன்னகை தெரிந்தது. ஏனெனில் எவ்வளவு நேரமாக அவன் அந்த இருட்டில் நடந்து வருகிறான் என்பதை அவன் உணரவில்லை. ஆனால் இப்போது அவனது உடலின் வலிமை எவ்வளவு குறைந்து விட்டது என்பதை அவன் தெளிவாக உணர்ந்தான். அதே நேரத்தில் அவன் எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியும் கால்களில் ஒரு கனமான பாறையை சுமப்பது போல இருந்தது. வியர்வை அவனது முகத்தில் மெதுவாக வழிந்தது. சுவாசமும் கனமாக மாறியிருந்தது. பின்னால் நடந்து வந்த ரித்திகா ஜெயசமரன் மிகவும் சோர்வாக இருப்பதை கவனித்தாள். அதனால் அவள் மெதுவாக, நீ நீ என்னோட கையை விட்டுற சமரா. என்னையும் நீ கூட்டிட்டு வர்றதுனாலதான் உன்னோட சக்திகள் இவ்வளவு வேகமா குறைஞ்சிட்டு வருது என்றாள். ஆனால் ஜெயசமரன் அந்த வார்த்தைகளை பொருட்படுத்தவில்லை. அதோடு அவளுக்கு எந்த பதிலும் சொல்லாமல் அவன் தொடர்ந்து முன்னே நடந்தான். இப்படியாக புறக்கணிக்கப்பட்டதால் ரித்திகாவின் மனதில் சிறிது கோபம் எழுந்தது. ஏனெனில் கமோரா பிரிவில் அவள் உயர்ந்த பதவியில் இருப்பது தெளிவாக தெரிந்தது. அதனால் யாரும் அவளை இவ்வளவு புறக்கணிக்க துணிந்ததில்லை. இருப்பினும் ஜெயசமரன் எந்த மாற்றமும் இல்லாமல் தொடர்ந்து நடந்தான். ஆனால் சில நொடிகள் கழித்து அவனது வலிமையை முழுவதும் இழக்கும் நிலை வந்தது. பிறகு அவன் உடல் பலவீனத்தால் தடுமாறத் தொடங்கியது. இறுதியில் அவன் சமநிலையை இழந்து ஒரு பெரும் சத்தத்துடன் தரையில் விழுந்தான். அவன் விழுந்தவுடன் ரித்திகாவும் அவனுடன் சேர்ந்து கீழே விழுந்தாள். ஆனால் அவளுக்கு ஜெயசமரனை போல மோசமான காயம் ஏற்படவில்லை. அவள் உடனே எழுந்து ஜெயசமரனை நோக்கி பார்த்தாள். அப்போது அவன் நிலையை பார்த்ததும் அவள் கொஞ்சம் ஆச்சரியமடைந்தாள். பின்னர் கவலையுடன், சமரா, நீ நலமா என்று கேட்டாள். அந்த நேரத்தில் ஜெயசமரன் தரையில் படுத்தபடியே கடுமையாக மூச்சு திணறிக் கொண்டிருந்தான். பிறகு சிறிது நேரம் கழித்து அவன் மெதுவாக, நான் நல்லாதான் இருக்கேன், ஒன்னும் கவலைப்படாத, நான் இறக்க போறதில்ல. இப்ப நாம முன்னாடி போறதை தவிர நமக்கு வேற வழி இல்லை. ஏன்னா நாம இங்கிருந்து திரும்பியும் போக முடியாது. ஆனா அழிவின் மன்னன் ஏன் இவ்வளவு விசித்திரமான சோதனையை நடத்த முடிவு பண்ணார்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஒருவேளை மக்கள் இப்படி வருத்தப்படுறத பார்க்க ரொம்ப வேடிக்கையா இருக்குமோ என்னவோ என்று கேட்டான். அவன் சொன்னதை கேட்ட ரித்திகா அவனை நோக்கி அமைதியாக பார்த்தாள். பின்னர் சிறிது கடுமையான குரலில், அழிவின் மன்னன் அவ்வளவு எளிதா அவரோட புதையலை தருவார்னு நீ நினைச்சா நீ ரொம்ப அப்பாவியாவோ இல்ல பெரிய முட்டாளாகவோ தான் இருக்கணும் என்றாள். அவளது பதிலை கேட்டதும் ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். பின்னர் அவன், ஆமா, நீ சொல்றதும் சரிதான். இது நடக்கும்னு எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்திருப்பேன் என்றான். ஜெயசமரன் இதை சொல்லும் போது அவன் ரித்திகாவின் காலை மெதுவாக இழுத்தான். ஆனால் அந்த நகைச்சுவை ரித்திகாவுக்கு பிடிக்கவே இல்லை. அதனால் அவள் முகத்தில் எரிச்சல் தெளிவாக தெரிந்தது. அதற்கிடையில் முன்னால் பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருந்த ஜெயசமரன் கடுமையாக மூச்சு திணறத் தொடங்கினான். அப்போது சோர்வு அவன் உடலை முழுவதும் பிடித்து கொண்டது. பிறகு அவனது கண்கள் மெதுவாக மூடத் தொடங்கின. ஆனால் அவன் கண்களை முழுமையாக மூடுவதற்கு முன்பே முன்னால் இருந்த ஆழமான இருளிலிருந்து யாரோ சிரிக்கும் சத்தம் கேட்டது. அந்த சிரிப்பு அமைதியை உடைத்து, நீ உண்மையிலேயே அவள் அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா இந்த புதையலை எடுக்கிறது உனக்கு கிட்டத்தட்ட சாத்தியமற்றதா இருந்திருக்கும் என்று கேட்டது. அந்த மர்மமான குரல் திடீரென ஒலித்ததும் ஜெயசமரனும் ரித்திகாவும் திடுக்கிட்டனர். பிறகு உடனே ஜெயசமரன் முன்னால் பார்த்தான். அப்போது இருளின் மத்தியில் ஒரு சிறிய வெளிச்சம் மிளிர்வது அவனது கண்களுக்கு பட்டது. அந்த வெளிச்சத்திற்குள் ஒருவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். கூர்ந்து பார்த்தபோது அந்த மனிதன் மிகவும் மர்மமானவராக தோன்றினார். அதே சமயம் அவரை சுற்றி மிகுந்த அழிவின் சக்திகள் அமைதியாக அலைமோதி கொண்டிருந்தன. அந்த மனிதனை பார்த்த அந்த கணத்தில் ஜெயசமரனின் உடலில் இருந்த பண்டைய குறியீடுகள் விசித்திரமாக நடுங்கத் தொடங்கின. அது அவனுக்குள் ஒரு அறியாத உணர்வை எழுப்பியது. அதனால் ஆச்சரியத்துடன் ஜெயசமரன் மெதுவாக, அழிவின் மன்னா என்றான். அந்த வார்த்தைகளை சொன்ன பிறகும் ஜெயசமரனால் தனது கண்களையே நம்ப முடியவில்லை. அவன் அந்த உயரமான மனிதனை உற்று பார்த்து கொண்டே இருந்தான்.
ஜெயசமரனின் வார்த்தைகளை கேட்ட அந்த மனிதன் மெதுவாக மர்மமான புன்னகையுடன் அவனை நோக்கி பார்த்தார். அப்போது அவர் கண்களில் அளவிட முடியாத ஆழம் தெரிந்தது. பின்னர் அவர் அமைதியான குரலில், ம் அப்படின்னா நீதான் பண்டைய அழிவு குறியீட்டோட புதிய உரிமையாளர். இத்தனை வருடங்களுக்கு அப்புறம் நீ கடைசியா இங்க வந்துட்ட. என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்ததும் ரித்திகாவின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மேலும் அதிகரித்தது. அவள் உடனே அதே ஆச்சரியத்துடன் ஜெயசமரனை திரும்பி பார்த்து, பண்டைய அழிவு குறியீட்டோட புதிய உரிமையாளரா என்று அவள் நம்ப முடியாமல் கேட்டாள். அதற்கிடையில் அழிவின் மன்னனின் வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக சிரித்தான். பின்னர் அவன், மூத்த மன்னா, இப்ப நீங்க ஏன் முன்னாடி வந்திருக்கீங்க? அப்படின்னா நான் இந்த சோதனையில தேர்ச்சி அடைஞ்சிட்டேன்னு அர்த்தமா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் அழிவின் மன்னன் அமைதியாக சிரித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் திடீரென்று ஏதோ உணர்ந்தது போல அவர் முகத்தில் சிறிய ஆச்சரியம் தோன்றியது. பின்னர் அவர் மெதுவாக, இது உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானதுதான். உன்னோட உடம்புல நிறைய பழக்கமான வாசனைகளை என்னால உணர முடியுது என்றார். இதை சொல்லிவிட்டு அவர் சிறிது நேரம் அமைதியாக ஜெயசமரனையே கவனித்தார். பின்னர் மெதுவாக, அக்னி மன்னன், மின்னல் மன்னன், பனிராணி, ஒரு நிமிஷம் என்று நிறுத்தினார். அந்த வார்த்தைகள் வந்தவுடனே அழிவின் மன்னனின் கண்கள் விசித்திரமாக மின்னின. அதைத் தொடர்ந்து அங்கே ஒரு கணம் முழு அமைதி நிலவியது. அதன் பிறகு அவர் இதயத்தில் இருந்த பெரிய சுமை இறங்கியது போல ஒரு பெருமூச்சு விட்டார். அந்த நிம்மதியான பெருமூச்சுக்கு பிறகு அவர் ஜெயசமரனை பார்த்து மெதுவாக, பனிகளின் ராணி, அவ மறுபிறவி எடுக்கிறதுல வெற்றி அடைஞ்சிட்டாளா? எங்க குருநாதர் சொன்னது சரிதான். அதனாலதான் அவர் அவளை கடைசி வரைக்கும் பாதுகாத்தாரு. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு வருத்தம் என்னன்னா, என்னால அவளை ஒரு தடவை கூட தோற்கடிக்க முடியலங்கிறது தான் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்ட ஜெயசமரன் மிகுந்த ஆச்சரியத்தில் தனது கை முஷ்டிகளை இறுக்கி பிடித்தார். ஏனெனில் அழிவின் மன்னன் உண்மையிலேயே அதிசயமானவர் போல இருந்தார். ஜெயசமரனை ஒரு பார்வை பார்த்ததிலேயே இத்தனை விஷயங்களை அவர் கண்டுபிடித்து விட்டார். அதோடு இவ்வளவு குறைந்த நேரத்திலேயே அவனை சுற்றியிருந்த ஒவ்வொரு மகா ஞானிகளின் சுவடுகளையும் அவர் உணர்ந்திருந்தார். பிறகு வேறு ஏதோ ஒன்றை உணர்ந்த அழிவின் மன்னன் திடீரென்று சிரிக்கத் தொடங்கினார். பின்னர் தாழ்ந்த குரலில் மெதுவாக, நீயும் இவன் கூட தான் இருக்கியா என்று கேட்டார். பிறகு சிறிது இடைவெளி விட்டு அவர் மீண்டும், ஏய் திவான், நான் உன்னை சந்திச்சு ஆயிரக்கணக்கான வருடங்கள் ஆயிடுச்சு. உன்னோட இந்த பழைய நண்பனை சந்திக்க கூட நீ வெளியே வரமாட்டியா என்று கேட்டார். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடனே ஜெயசமரனின் உடலிலிருந்து மெதுவாக ஒரு வெள்ளை ஒளி வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளி மெதுவாக விரிந்து பின்னர் ஒரு மனித உருவமாக மாறியது. அந்த உருவத்தின் முகத்தில் பல விசித்திரமான உணர்ச்சிகள் மின்னின. பின்னர் அந்த உருவம் மெதுவாக, இப்படி ஒரு நிலைமையில நாம சந்திப்போம்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல என் அன்பு நண்பா என்றார். அந்த உணர்ச்சிகளை பார்த்த அழிவின் மன்னன் அமைதியாக புன்னகைத்தார். பின்னர் மெதுவாக, அந்த நேரத்துல எனக்கு வேற வழி இல்ல நண்பா. ஜெயசமரன் அமைதியாக நின்றபடி அவர்களின் உரையாடலை கேட்டுக்கொண்டிருந்தான். ஏனெனில் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்கள் அவனுக்கு தெரிந்திருந்தன. 8 மகா ஞானிகள் அப்போது கடுமையாக காயமடைந்திருந்தார்கள். குறியீடுகளின் மூதாதையர் தன்னிடம் இருந்த மீதமுள்ள சக்திகளை பயன்படுத்தி பனிராணியை காப்பாற்றி இருந்தார். அதனால் மற்ற 7 மகா ஞானிகளிடம் பெரிதாக சக்தி எதுவும் மீதமில்லை. அந்த சூழ்நிலையில் அழிவின் மன்னன் தன்னை தியாகம் செய்ய முடிவு செய்தார். பின்னர் தனது சக்திகளை 7 பேரிடமும் பிரித்து வழங்கினார். ஏனெனில் அவர் அப்படி செய்யாமல் இருந்திருந்தால் மீதமிருந்த மகா ஞானிகளும் மிக விரைவில் உயிரிழந்திருப்பார்கள். இதை நினைத்த திவான் மெதுவாக ஒரு பெருமூச்சு விட்டான். பின்னர் ஜெயசமரனை நோக்கி சுட்டி காட்டி அமைதியாக, இவன்தான் சமரன் ஜெயந்த, பண்டைய கல்லோட புதிய உரிமையாளர் என்றான். இதை கேட்டதும் அழிவின் மன்னனின் முகத்தில் ஒரு லேசான ஆச்சரியம் தோன்றியது. பிறகு சில நொடிகளில் அது மெதுவான புன்னகையாக மாறியது. அந்த மாற்றத்தை கவனித்த ஜெயசமரன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். இருளில் முதலாக அந்த மர்மமான மன்னனை சந்தித்த அந்த தருணம் இன்னும் மனதில் புதிதாக இருந்தது. அதே நேரத்தில் ரித்திகாவும் மிகவும் ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தாள். அந்த அமைதியான நொடிகளில் ஒரு பண்டைய கல்லை உடையவராக இருப்பது எவ்வளவு அபூர்வமானது என்பதை ஜெயசமரன் மெதுவாக உணர ஆரம்பித்தான். அத்தியாயம் 2013. அதன் பிறகு அமைதியை உடைத்து அழிவின் மன்னன் ஜெயசமரனை நோக்கி மெதுவாக, டேய் தம்பி சமரா, நீ உண்மையிலேயே ரொம்ப சுவாரஸ்யமானவன் தான். ஆனா நீ பண்டைய கல்லோட எஜமானனா இருக்கிறதுக்கு தகுதியானவன் தானாங்கிறத என்னால இன்னும் உறுதியா சொல்ல முடியல. பண்டைய மின்னல் குறியீட்டோட சேர்ந்து
பண்டைய அழிவு குறியீடும் உன்கிட்ட இருக்குதுன்னு என்னால உணர முடியுது. ஆனா அது கூட உன்னோட தகுதியை நிரூபிக்க போதுமானதா இருக்காது. என்றார். அந்த வார்த்தைகள் காற்றில் சில நொடிகள் அமைதியாக நிலைத்தன. அதை கேட்ட திவான் ஒரு கணம் மௌனமாக நின்றான். பின்னர் மெதுவாக, அரக்கர்களுக்கு எதிரான நம்ம போர் இன்னும் முடியலங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இருளின் பல அடிமைகள் இன்னும் இந்த உலகத்துல பதுங்கி இருக்கானுங்க. அதுவும் இல்லாம அவனுங்க இவ்வளவு ஆண்டுகள்ல எவ்வளவு சக்தி வாய்ந்தவனுங்களா மாறி இருக்காங்கன்னு யாருக்கும் எதுவும் தெரியல. உங்களுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. ஆனா நான் இறக்குறதுக்கு முன்னாடி நம்ம குரு எனக்கு இறுதி கட்டளையா இன்னொரு குறியீடுகளின் மூதாதையரை கண்டுபிடிக்க சொன்னார் என்றான். அந்த வார்த்தைகளை கவனமாக கேட்ட அழிவின் மன்னன் சிறிது சிந்தித்தபடியே, ஆனா அடுத்த குறியீடுகளின் மூதாதையரா நம்ம சகோதரி தான் இருப்பா, இல்லையா? நான் அதை ஒத்துக்க விரும்பலனாலும் அவ என்னை விட ரொம்ப வலிமையானவங்கிறது உண்மைதான். அதனால யாராவது குறியீடுகளின் மூதாதையரா மாற ரொம்ப தகுதியானவங்கன்னா அது நம்மளோட சகோதரி தான் என்றார். அதற்கு திவான் உடனே அமைதியாக தலையை அசைத்து, பனிராணி தான் அடுத்த குறியீடுகளின் மூதாதையரா மாறுறதுக்கு ரொம்ப தகுதியானவன்னு நானும் நம்புறேன். எல்லா உரிமையாளர்களோட கூற்றுப்படி அது உண்மைதான். ஆனா விதி என்ன முடிவு பண்ணி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால இன்னொரு திறமையான போர் வீரனை அதுக்கு தயார் பண்றதுல எந்த தப்பும் இல்ல, இல்லையா? என்று கேட்டார். அந்த விளக்கத்தை கேட்டவுடன் அழிவின் மன்னன் திடீரென்று சத்தமாக சிரிக்கத் தொடங்கினார். பின்னர் மெதுவாக, இங்க பாரு நண்பா, நான் ஏற்கனவே ஒரு பொணம். அதனால என்னை இப்படி நீ சமாதானப்படுத்த முயற்சிக்கிறதுல கொஞ்சம் கூட அர்த்தமே இல்ல. நீ யாரையாவது சமாதானப்படுத்தணும்னா மத்த மகாஞானிகளை போய் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணு. ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பனிராணிய தவிர வேற யாரையும் அடுத்த குறியீடுகளின் மூதாதையருக்கு தகுதியானவரா அவங்களால ஒரு நாளையும் ஏத்துக்க முடியாது. அதனால இந்த பையனோட பாதை ரொம்ப கடினமா தான் இருக்கும். சரி, அது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. டேய் தம்பி, நீ சொல்லு, எங்களோட சகோதரி எப்படி இருக்கா? அவ நல்லா இருக்காளா? என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டார். பின்னர் அமைதியாக, இங்க பாருங்க, உங்களோட சகோதரிய பத்தி எனக்கு தெரியாது. என்னோட தோழி ஜரீனாவை மட்டும்தான் எனக்கு தெரியும் என்றான். அந்த பதிலை கேட்டதும் அழிவின் மன்னனுக்கு நடந்து கொண்டிருக்கும் விஷயத்தின் உண்மை மெதுவாக புரிந்தது. இதற்கிடையில் அவர்கள் பேசிக் கொண்டிருந்த எல்லாவற்றையும் ரித்திகா முழுமையாக புரிந்து கொள்ள முடியாமல் குழப்பத்துடன் நின்றாள். பிறகு சில நொடிகள் கழித்து அழிவின் மன்னன் அவளை நோக்கி பார்த்து, உன்னை பொறுத்த வரைக்கும் நீ கமோரா பிரிவுல இருந்து வரேன்னு நினைக்கிற, இல்லையா? கமோராவுக்கும் உனக்கும் என்ன உறவு? என்று கேட்டார். அந்த கேள்வியை கேட்டதும் ரித்திகா மரியாதையுடன், வணக்கம் மூத்தோரே, கமோரா உண்மையில என்னோட மூதாதையர் என்றாள். அந்த பதிலை கேட்டதும் ஒரு நொடிக்கு அமைதி நிலவியது. அதன் பின்னர் அவள் மீண்டும் மரியாதையாக, ஆமா எனக்கு தெரியும், நீங்க தான் என்னோட மூதாதையர் கமோராவோட கணவர்னு என்றாள். அந்த வார்த்தைகள் வெளிவந்த உடனே அருகில் நின்ற ஜெயசமரன் வெளிரி போனான். பிறகு அந்த நொடியில் ரித்திகாவுக்கும் அழிவின் மன்னனுக்கும் உள்ள உறவு அவனுக்கு புரிந்தது. அந்த காரணத்தால் தான் சில நேரத்திற்கு முன்பு அழிவின் மன்னன் ஜெயசமரன் அவளை விட்டு வந்திருந்தால் அவனால் ஒருபோதும் புதையலை அடைந்திருக்க முடியாது என்று சொல்லியிருந்தார். ஆனால் இப்போது அந்த உண்மையை நினைத்தபோது ஜெயசமரன் உள்ளுக்குள் குழப்பமடைந்தார். அப்போது அவன் மனதில் ஒரு கேள்வி எழுந்து, அழிவின் மன்னனோட மனைவி கமோரா பிரிவோட மூதாதையரான கமோரான்னா அவங்களோட உறவு ஏன் இவ்வளவு சிக்கலா இருக்குது என்று கேட்டான். அந்த கேள்வி அவன் மனதில் ஒலித்துக் கொண்டிருந்த போது அருகில் இருந்த திவான் அவனிடம் மிகவும் தாழ்ந்த குரலில், சமரா, இந்த பொண்ணு அழிவின் மன்னனோட வழித்தோன்றல். அதனாலதான் அவகிட்ட அழிவின் சக்திகள் இருக்குது என்றான். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனை மேலும் ஆச்சரியப்பட வைத்தன. அவன் மெதுவாக மூச்சை இழுத்து ஆச்சரியத்துடன், இது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்குது. இந்த விதியை பாரேன், அவங்களோட சந்ததிங்கிறதால அழிவின் சக்திகள் அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இந்த சக்திகளை பெற நமக்கு பண்டைய அழிவு குறியீடு மாதிரி விலை மதிப்பற்ற பொருள் தேவைப்படுது. அந்த கடவுளோட விளையாட்டே ரொம்ப விசித்திரமானதுதான் என்றான். அவன் இதை சொல்லும்போது திவான் அமைதியாக அவனை பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் மெதுவாக அவனுக்கு விளக்க தொடங்கி, சமரா, உன்னோட சக்திகள் அழிவின் மன்னனோட நிலையை அடைஞ்சதுக்கு அப்புறம் நீ பண்டைய அழிவு குறியீட்டோட உன்னை சரியா இணைச்சுக்கிட்டா உன்னோட சந்ததியரும் இந்த சக்திகளை பயன்படுத்த முடியும். ஆனா உண்மையை சொல்லணும்னா அது 1 மில்லியனுக்கு ஒரு தடவை தான் நடக்கும். உண்மையில பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள்ல அழிவின் சக்திகளை பெற்றது ஒரு சில சந்ததியினர் மட்டும்தான். அதுல இந்த பொண்ணும் ஒருத்தி என்றான். திவானின் விளக்கத்தை கேட்டதும் ஜெயசமரன் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். அப்போது அவன் முகத்தில் தோன்றிய அந்த ஆச்சரியத்தையும் குழப்பத்தையும் கவனித்த அழிவின் மன்னன் மெதுவாக சிரித்தார்.
பின்னர் அமைதியாக அவனிடம், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உன்கிட்ட அப்படி சொன்னதுக்கு காரணம் ரித்திகா என்னோட வழி தோன்றல்ங்கிறதால தானே நீ நினைக்கலாம். ஆனா அது அப்படி இல்லைன்னு நான் உனக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். என்னோட சந்ததியினர் ஏன் காரணமா கொஞ்சம் அழிவு சக்திகளை பெற்றிருந்தாலும் அந்த பண்டைய அழிவு குறியீட்டோட புதிய உரிமையாளருக்கு முன்னாடி அவங்க ஒண்ணுமே இல்ல. நீ அவளை அங்கேயே விட்டுட்டு வந்திருந்தா உன்னால என்னோட புதையலை அடைய முடியாதுன்னு நான் உன்கிட்ட சொன்னேன். அது ஏன்னா உன்னோட சக்திகள் இப்போதைக்கு ரொம்ப பலவீனமா இருக்கு. அதனால நீ என்னோட புதையலை எடுக்கும்போது பெரிய சிக்கல்ல சிக்கிக்குவ. அதுக்கப்புறம் உன்னால அதுல இருந்து வெளியே வரவே முடியாது. அதனாலதான் நீ என்னோட புதையலை எடுக்கும்போது உனக்கு உதவக்கூடிய ஒருத்தர் உனக்கு தேவை. ரித்திகா என்னோட வழித்தோன்றல். அதாவது என்னோட ரத்தம் அவளோட நரம்புகள்ல ஓடுது. அதனால நீ சுயநினைவு இல்லாம இருக்கும்போது அவ சுயநினைவோட இருப்பா. என்றார். அவர் இதை சொல்லிக் கொண்டிருந்த போது ஜெயசமரனின் முகத்தில் இருந்த ஆச்சரியத்தை கவனித்த அழிவின் மன்னன் மீண்டும் மெதுவாக சிரித்தார். பின்னர் அதே புன்னகையுடன், என்னோட புதையலை நீ எடுக்கணும்னா ரித்திகா உன்னை பாதுகாக்கிறது ரொம்ப முக்கியம். நான் முன்னாடி எதுக்காக அப்படி சொன்னேன்னு உனக்கு இப்ப புரியுதா? என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு ஜெயசமரன் தன்னுடைய ஆச்சரியத்திலிருந்து மெதுவாக வெளியே வந்தான். அவன் உடனே ரித்திகாவை திரும்பி பார்த்தான். அப்போது அவளது கண்களில் உதவியற்ற தன்மையும் லேசான கோபமும் கலந்திருந்ததை அவனால் தெளிவாக உணர முடிந்தது. அந்த கோபத்தை கவனித்த ஜெயசமரனின் மனதில் ஒரு சிறிய பயம் எழுந்தது. ஏனெனில் ரித்திகா அவன் மீது கோபமாக இருந்தால் அவன் அந்த புதையலை பெற முயற்சிக்கும் போது உண்மையில் அவள் அவனுக்கு உதவுவாளா என்ற சந்தேகம் அவன் மனதில் தோன்றியது. இருந்தாலும் ஜெயசமரன் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சு விட்டான். பின்னர் முன்னே பார்த்தபடி லேசான கட்டாய புன்னகையுடன், ஆனா நானே எல்லாத்தையும் சமாளிச்சுக்குவேன்னு நினைக்கிறேன் அழிவின் மன்னா என்றான். அந்த வார்த்தைகளுக்கு பதிலாக அழிவின் மன்னன் மிகவும் அமைதியாகவும் தெளிவாகவும், இங்க பாரு, இந்த முயற்சி எவ்வளவு கடினமா இருக்கும்னு உன்னை விட எனக்கு நல்லா தெரியும். நீ இதுல தோற்கறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் இருந்தாலும் என்னோட புதையலை நான் தேவையில்லாம பணயம் வைக்க விரும்பல. உனக்கு தெரியாது, ஆனா ரித்திகாவோட பாதுகாப்பு இருந்தாலும் என்னோட புதையலை எடுக்கிற முயற்சியில 2 தடவைக்கு 1 தடவை மட்டும்தான் நீ வெற்றி அடைவ. எல்லாத்துக்கும் மேல என்னோட புதையல் ஒரு சாதாரண புதையலே இல்ல. என்றார். அந்த வார்த்தைகள் ஜெயசமரனின் மனதில் சிறிது கவலையை ஏற்படுத்தின. ஏனெனில் ரித்திகாவின் பாதுகாப்பு இருக்கும் போதே வெற்றி பெறும் வாய்ப்பு குறைவாக இருக்கும் என்பது அவனை அதிகமாக சிந்திக்க வைத்தது. ஆனால் அதே நேரத்தில் அழிவின் மன்னன் சொன்ன வார்த்தைகள் அவனுடைய மனதை ஓரளவு அமைதிப்படுத்தின. இதற்கிடையில் அமைதியாக நின்று கொண்டிருந்த ரித்திகாவின் மனதில் சில நேரத்திற்கு முன்பு அவள் பலவீனமடைந்து தரையில் விழுந்த அந்த தருணம் நினைவுக்கு வந்தது. அப்போது ஜெயசமரன் தயங்காமல் அவளுக்கு உதவ தனது கையை நீட்டியிருந்தான். பின்னர் அவனும் சோர்வால் தரையில் விழுந்திருந்தாலும் மீண்டும் எழுந்து தொடர்ந்து முன்னேறியதை அவள் நினைத்தாள். அந்த நினைவுகள் அவள் மனதில் மெல்ல ஓடிய போது அவளது கோபம் மெதுவாக மறைந்தது போல தோன்றியது. இறுதியில் அவள் அமைதியான குரலில், மூதாதையரே, நான் இந்த பையனை பாதுகாக்க தயாரா இருக்கேன். ஆனா இந்த ஒரு தடவை மட்டும்தான் என்றாள். இதை கேட்டவுடன் அழிவின் மன்னனின் முகத்தில் சிறிய ஆச்சரியமும் மெதுவான புன்னகையும் தோன்றின. அவர் அந்த ஆச்சரியத்துடனே ரித்திகாவை பார்த்தபோது அவள் அமைதியாக, நிச்சயமா இந்த பையன் கொஞ்சம் விசித்திரமானவன் தான். அவனோட சக்தியை பத்தி கொஞ்சம் பெருமைப்படுறான். ஆனா அவன் என்னோட எதிரி இல்ல. எனக்கு உதவி தேவைப்படும் போது அவன் எனக்கு உதவுனான். இப்ப அவனுக்கு உதவி தேவைப்படுறதுனால நான் உதவ தயாரா இருக்கேன் என்றாள். அவள் சொன்ன இந்த வார்த்தைகள் ஜெயசமரனையும் சிறிது ஆச்சரியப்பட வைத்தன. அந்த நேரத்தில் அவன் முகத்தில் நன்றி உணர்வும் மகிழ்ச்சியும் தெளிவாக தெரிந்தது. உடனே அவன் மரியாதை கலந்த குரலில், ரித்திகா, உன்னோட இந்த உதவியை நான் எப்பவும் மறக்கவே மாட்டேன். உனக்கு மறுபடியும் எப்பவாவது என்னோட உதவி தேவைப்பட்டா என்கிட்ட கேட்க தயங்காத. நான் கண்டிப்பா உனக்கு உதவ வருவேன் என்றான். அந்த உரையாடலை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்த அழிவின் மன்னன் இருவரையும் பார்த்து புன்னகைத்தார். பிறகு மெதுவாக தனது கையை அசைத்தபடி அவர், அப்படின்னா என்னோட புதையலை உங்க 2 பேர்கிட்டையும் ஒப்படைக்கிறேன். ஆனா நான் அந்த புதையலை ஒப்படைக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட உடம்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு பயன்படுத்த விரும்புறேன் சமரா. சில அரக்கனுங்க இந்த பரிமாணத்துக்குள்ள நுழைஞ்சிருக்கிறத என்னால உணர முடியுது. நான் போய் அவனுங்களை உடனே அழிக்கணும். ஆனா என்னோட சக்திகளை பயன்படுத்த எனக்கு உன்னோட உடம்பு தேவைப்படும் என்றார். இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஜெயசமரனின் முகத்தில் இருந்த ஆச்சரியம் மெதுவாக ஒரு விசித்திரமான கவலையாக மாறியது. அப்போது அவன் உடனே அழிவின் மன்னன் பார்த்து கொண்டிருந்த திசையை நோக்கி பார்த்தான். அங்கே என்ன இருக்கிறது என்று ஒரு கணம் யோசித்த பிறகு அவன் மெதுவாக, அரக்கனுங்களா? அப்படின்னா இருளின் அடிமைகள் இந்த பரிமாணத்துக்குள்ளேயும் வந்துட்டாங்கன்னு அர்த்தமா என்று கேட்டான். இதை கேட்டதும்
அழிவின் மன்னன் சிரித்தபடியே, ஆமா, ஆனா ஒண்ணும் கவலைப்பட தேவையில்ல. அவனுங்க வெறும் 4 இருளின் மன்னர்கள் மட்டும்தான். அவனுங்கள தவிர நான் முன்னாடி தோக்கடிச்ச ஒரு பழைய எதிரியும் அவனுங்க கூட இருக்கான். என்றார். 4 இருளின் மன்னர்கள் பற்றி கேட்டவுடன் ஜெயசமரனின் கண்கள் விரிந்தன. ஏனெனில் இருளின் ஒரே ஒரு மன்னன் கூட அவதார் நிலை வீரனைப் போல சக்தி வாய்ந்தவன் என்பதை அவன் நன்றாகவே அறிந்திருந்தான். அதனால் இப்படி 4 பேரின் இருப்பு மிகவும் ஆபத்தானது என்று அவனுக்கு தோன்றியது. இருந்தாலும் அழிவின் மன்னனின் முகத்தில் எந்தவிதமான கவலையும் தெரியவில்லை. அந்த நேரத்தில் அருகில் இருந்த ரித்திகா சற்று யோசித்தபடியே, ஆனாம் அவதார் நிலையில இருக்கிற எந்த ஒரு வீரனும் இந்த பரிமாணத்துக்குள்ள வர முடியாதுன்னு நான் நினைச்சேன் என்றாள். இதை அவள் கேட்டவுடன் அழிவின் மன்னன் மெதுவாக, தொழில்நுட்ப ரீதியா அதுதான் விதி. ஆனா ரொம்ப தந்திரமான மக்கள் எப்பவுமே விதிகளை மீற ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிப்பாங்க. உங்களோட இங்க வந்த அந்த ஜாஃபரும் அந்த மாதிரி ஒன்ன பண்ணி தான் இங்க வந்தான். ஆனா ஜாஃபரை விட பல மடங்கு தந்திரமான அந்த அரக்கணுங்களை பத்தி நாம என்ன சொல்ல முடியும்? என்றார். இந்த விளக்கத்தை கேட்டபோது ஜெயசமரனின் முகத்தில் இருந்த பதட்டம் மேலும் அதிகரித்தது. அவன் திடீரென கவலையுடன், ஐயோ கடவுளே, சமரன் அண்ணாவும் மத்தவங்களும் இன்னும் வெளியே தான் இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நடந்துருச்சா என்று கேட்டான். அவன் இப்படி பயத்துடன் பேசுவதை கவனித்த அழிவின் மன்னன் அமைதியாக அவனை ஆறுதல் படுத்தி, நீ ஒன்னும் கவலைப்படாத. நான் இருக்கும்போது அந்த இருளின் அடிமைகள் அவனுங்க இஷ்டத்துக்கு எதுவும் பண்ண முடியாது. நான் இப்ப உயிரோட இல்லைனாலும் அதுதான் உண்மை என்றார். அதை கேட்ட ஜெயசமரன் மெதுவாக தலையசைத்த போது அடுத்த கணத்தில் அழிவின் மன்னன் கருப்பு நிறம் கொண்ட ஒளியாக மாறத் தொடங்கினார். பிறகு அந்த ஒளி விரைவாக பறந்து வந்து ஜெயசமரனின் மார்புக்குள் நுழைந்தது. அந்த நேரத்தில் ஜெயசமரனின் மார்பில் இருந்த சக்தி திடீரென அதிகரித்தது. அதனால் அவன் முழு உடலும் லேசாக நடுங்கியது. அதே சமயம் அவன் உடலுக்குள் அளவிட முடியாத சக்தி ஓடுவது போல உணர்ந்தான். பிறகு திடீரென்று உலகின் மிக சக்தி வாய்ந்த போர் வீரனாக மாறிவிட்டான் என்பது போல ஒரு விசித்திரமான உணர்வு அவனை ஆட்கொண்டது. அதைத் தொடர்ந்து அழிவின் மன்னன் அவன் உடலுக்குள் முழுவதும் நுழைந்ததும் ஜெயசமரனின் கண்களின் நிறம் மெதுவாக மாறத் தொடங்கியது. அந்த நேரத்தில் அழிவின் மன்னனின் குரல் அவன் உள்ளே ஒலித்து, சமரா, ரொம்ப கவனமா இருந்துக்கோ. பண்டைய அழிவு குறியீட்டோட உண்மையான சக்தி என்னன்னு இப்ப நான் உனக்கு காட்டுறேன் என்றார். இதற்கிடையில் அழிவின் அரண்மனைக்கு வெளியே நிலைமை முற்றிலும் மாறியிருந்தது. இருள் சக்திகளால் நிரம்பிய கருமையான மேகங்கள் எல்லா திசைகளிலும் மெதுவாக கூடிக் கொண்டிருந்தன. அந்த இருள் சக்திகள் எட்ட முடியாத ஒரே இடமாக அழிவின் அரண்மனை மட்டுமே இருந்தது. அங்கு நின்ற மூத்த ஆனந்த், அமர், சமரன் மற்றும் பல சக்தி வாய்ந்த போர் வீரர்களின் முகங்களில் கவலை தெளிவாக தெரிந்தது. அதோடு அவர்களின் உடல்கள் மெதுவாக பின்வாங்கின. அப்போது அவர்களின் உடல்களில் பாயும் சக்தியின் வேகம் கூட அந்த அசுர சக்திகளின் அழுத்தத்தால் மெதுவாகி இருந்தன. ஏனெனில் அவதார் நிலையில் இருந்த அந்த 4 அரக்கர்களின் சக்திகள் உண்மையிலேயே மிகப்பெரியதாக இருந்தன. அந்த நேரத்தில் அந்த 4 அரக்கர்களின் முன் நின்ற கருமையான உருவம் மெதுவாக மேகங்களால் உருவான சிம்மாசனத்தில் அமரத் தொடங்கியது. பின்னர் அங்கு நின்ற எண்ணற்ற சக்தி வாய்ந்த வீரர்களை பார்த்து அது அமைதியாக, தோழர்களே, முதல்ல இந்த மனிதர்களை முடிப்போம். அதுக்கப்புறம் இந்த அழிவின் அரண்மனையை நாம கையாளுவோம் என்றான். அவனது வார்த்தைகள் கேட்டவுடன் 4 இருளின் மன்னர்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து சம்மதத்துடன் தலையசைத்தனர். அதன் பிறகு எந்த தாமதமும் இல்லாமல் அவர்கள் தங்கள் விரல்களை மெதுவாக ஒடிக்கத் தொடங்கினர். அந்த கணத்தில் அவர்களின் விரல்களிலிருந்து 4 இருளின் ஒளிகள் வெளிப்பட்டன. அதைத் தொடர்ந்து அந்த ஒளிகள் பரிமாணத்தின் வானத்தை கிழித்தபடியே முன்னோக்கி பாய்ந்தன. பிறகு கண்ணிமைக்கும் நேரத்திலேயே அவை நேராக வீரர்களின் நடுவில் வந்து விழுந்தன. அப்போது பின்வாங்குவதற்கோ அல்லது தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கோ எந்த வாய்ப்பும் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதனால் அந்த வலிமை மிக்க போர் வீரர்கள் பலரும் ஒரே கணத்தில் அழிக்கப்பட்டனர். சில நொடிகளில் அங்கு எஞ்சியது இரத்தச் சிவப்பு நிறத்தில் பரவிய மூடுபனி மட்டுமே. அத்தியாயம் 2014. பல சக்தி வாய்ந்த வீரர்கள் ஒரே நேரத்தில் இறந்த பயங்கரமான காட்சியை பார்த்த மூத்த அனந்த் மற்றும் அங்கிருந்த மற்ற போர் வீரர்களின் முகங்கள் உடனே மாறின. ஆனால் அந்த 4 இருள் மன்னர்களுக்கு இது ஆரம்பம் மட்டுமே. அதனால் அவர்கள் ஒரு கொடிய பேய்ச்சிரிப்புடன் மீண்டும் தங்கள் கைகளை அசைத்தனர். அந்த இயக்கத்துடன் மேலும் 4 இருள் ஒளிகள் உருவாகி பரிமாணத்தை கிழித்தபடி கீழே இறங்கின. அந்த தருணத்தில் மூத்த அனந்த் பற்களை கடித்தபடியே முன்னே நின்று உறுதியான குரலில், அமர், நவ்ரித், விராகன், இந்த அரக்கணங்களை ஒன்னா எதிர்கொள்வோம் என்றார். ஏனெனில் அவதார் நிலை அரக்கர்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டவர்கள் இந்த 4 மட்டுமே. அதனால் மூத்த அனந்தின் வார்த்தைகளை கேட்டவுடன் அமரும் நவ்ரித்தும் உடனே அதற்கு ஒப்புக்கொண்டு தயக்கமின்றி முன்னேறினர். இருப்பினும் விராகனின் முகத்தில் ஒரு கணம் தயக்கம் தெரிந்தது.
இருந்தாலும் அந்த முடிவை அவன் தவிர்க்க முடியாது என்பதும் அவனுக்கு தெரிந்தது. அதற்கு காரணம், அவனது பிரிவின் அனைத்து சக்தி வாய்ந்த வீரர்களும் இப்போது அவனுக்கு பின்னால் இருந்தனர். அவன் முன்னேறவில்லை என்றால் அவர்கள் அனைவரும் மிகவும் கொடூரமாக கொல்லப்படுவார்கள் என்பதும் அவனுக்கு தெளிவாக தெரிந்திருந்தது. அதனால் அடுத்த கணமே அவன் தன்னுடைய தயக்கத்தை தள்ளி வைத்துவிட்டு முன்னே வந்தான். பின்னர் ஒரு நொடிக்குள் அந்த 4 வீரர்களும் ஒன்றாக முன்னேறினர். அதைத் தொடர்ந்து அவர்களின் உடல்களிலிருந்து மகத்தான சக்தி வெளிப்படத் தொடங்கியது. இப்போது அவர்கள் தங்கள் முழு திறனையும் பயன்படுத்துகிறார்கள் என்பது அந்த சக்தியின் அதிர்வில் தெளிவாக உணரப்பட்டது. அதே நேரத்தில் வானத்தை கிழித்தபடி வந்த 4 இருள் ஒளிகள் அவர்களுக்கு முன்னால் தோன்றின. உடனே அந்த 4வரும் தங்கள் சக்திகளை ஒன்றாக திரட்டி அந்த ஒளிகளை எதிர்த்து தாக்கினர். அடுத்த கணத்தில் அங்கே ஒரு மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டது. அந்த வெடிப்பின் அதிர்ச்சியால் மூத்த அனந்தும் மற்ற மூவரும் பின்வாங்கி சென்றனர். அவர்கள் எப்படியோ தங்கள் உடல்களை கட்டுப்படுத்தி கொண்டனர். ஆனால் அவர்களின் வாய்களிலிருந்து வலிமிகுந்த அழுகைகள் வெளிப்பட்டன. அதே நேரத்தில் அவர்களின் முகங்களில் உதவியற்ற தன்மையும் ஆழ்ந்த கவலையும் தெளிவாக தெரிந்தன. காரணம், அவர்களுக்கும் அந்த அரக்கர்களுக்கும் இடையிலான சக்தி வேறுபாடு மிகப்பெரியதாக இருந்தது. இதற்கிடையில் வானத்தின் மேல் நின்ற இருளின் மன்னர்கள் கீழே பார்த்து சிரித்தனர். பின்னர் அவர்கள் கிண்டலான குரலில், நீங்க 4 பேரும் இன்னும் அவதார் நிலையை அடையல. ஆனாலும் எங்களை எதிர்கொள்ள உங்களுக்கு தைரியம் இருக்குதா? இப்ப நாங்க முதல்ல உங்க 4 பேரையும் எப்படி முடிக்கிறோம்னு மட்டும் பாருங்க. என்று சிரித்தார்கள். அப்போது அந்த 4 இருளின் மன்னர்களும் கீழே பார்த்தபடியே நீண்ட நேரம் சிரித்துக் கொண்டே இருந்தனர். அவர்களின் சிரிப்பில் மனிதர்களை அவமதிக்கும் அகம்பாவம் மறைந்திருந்தது. பிறகு அடுத்த கணத்தில் அவர்களின் கண்களில் ஒரு விசித்திரமான இரக்கமற்ற ஒளி தோன்றியது. அதன் பிறகு அவர்கள் தங்கள் கைகளை மெதுவாக அசைக்க தொடங்கினர். அந்த இயக்கத்துடன் அவர்களை சுற்றியிருந்த கருமேகங்கள் பலமாக அசைந்தன. அந்த மேகங்களின் நடுவிலிருந்து மெதுவாக 4 பேரழிவு கைகள் உருவாக தொடங்கின. அதன் ஒவ்வொரு கையும் 10,000 அடி உயரத்தை எட்டிய அசுர உருவமாக இருந்தது. அதைத் தொடர்ந்து அந்த 4 அசுர கைகளும் வேகமாக கீழே இறங்கின. அவை பார்க்க மிகப்பெரியவையாக இருந்தன. அந்த தாக்குதல் மூத்த அனந்தையும் மற்ற 3 வீரர்களையும் மட்டுமல்லாமல் அங்கிருந்த பெரும்பாலான போர் வீரர்களையும் ஒரே நேரத்தில் அழிக்கும் அளவுக்கு பயங்கரமானதாக இருந்தது. அந்த கொடிய தாக்குதல் நேராக கீழே விழுவதைக் கண்ட மூத்த அனந்தும் மற்ற மூவரும் உடனே, வீரர்களே, உங்களோட முழு சக்திகளையும் பயன்படுத்துங்க. இப்போ நாம ஒன்னா போராட வேண்டிய நேரம் வந்துருச்சு என்று கத்தினார். அந்த அழைப்பை கேட்டவுடன் அங்கிருந்த அனைத்து போர் வீரர்களின் சக்திகளும் ஒரே நேரத்தில் பாய்ந்து ஒன்றிணைந்த. பிறகு அந்த சக்திகள் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய கவசமாக உருவாகின. அந்த கவசம் முழு பகுதியையும் மூடும்படி பரவியது. அதோடு அங்கிருந்த மற்ற சக்தி வாய்ந்த வீரர்களும் தங்கள் முழு சக்திகளையும் அதில் செலுத்தினர். அதனால் அந்த கவசம் மகத்தான ஒளியுடன் பிரகாசித்தது. அடுத்த கணத்தில் 4 அசுர கைகளும் வேகமாக வந்து அந்த கவசத்தின் மீது இரக்கமின்றி மோதின. அந்த மோதல் பேரழிவை ஏற்படுத்தும் அளவுக்கு சக்தி வாய்ந்ததாக இருந்தது. அப்போது சுற்றியிருந்த காற்றே நடுங்கும் அளவுக்கு அதிலிருந்து சக்தி வெளிப்பட்டது. இருந்தாலும் அங்கிருந்த அனைத்து வீரர்களின் சக்திகளால் உருவாக்கப்பட்ட அந்த வலுவான கவசம் உடைந்து போகவில்லை. இந்த காட்சியை மேகங்களால் உருவான சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த அரக்கன் அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தான். அதன் பிறகு அவன் முகத்தில் லேசான அதிருப்தி தோன்றியது. அவன் உடனே கீழே நின்ற 4 இருளின் மன்னர்களை பார்த்து குளிர்ந்த குரலில், நீங்க 4 பேரும் சேர்ந்தும் உங்களால இந்த எறும்புகளை அழிக்க முடியலையா? நீங்க உண்மையிலேயே ஒன்னத்துக்கும் உதவாதவனுங்க என்று கத்தினான். அதனுடன் அந்த அரக்கன் மெதுவாக அவனது சிம்மாசனத்திலிருந்து எழுந்து நின்றான். பிறகு அவனது பாதத்தை வலுவாக மிதித்தவுடன் வானத்தில் பரவியிருந்த அனைத்து மேகங்களும் அவன் முன் ஒன்று சேரத் தொடங்கின. அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் அந்த மேகங்கள் ஒன்றிணைந்து அடர்ந்த கருப்பு நிறத்தில் ஒரு பெரிய கோலமாக மாறின. அந்த கோலம் முழுமையாக உருவானதும் அந்த அரக்கன் கொடிய சிரிப்புடன் அவன் விரலை முன்னோக்கி சுட்டி காட்டினான். அந்த இயக்கத்துடன் கருப்பு கோலம் மிகுந்த வேகத்தில் பாய்ந்து வீரர்கள் உருவாக்கியிருந்த சக்தி வாய்ந்த கவசத்தை நோக்கி மோதத் தொடங்கியது. அந்த மோதலின் அதிர்ச்சியில் பல சக்தி வாய்ந்த வீரர்களின் சக்திகளால் உருவாக்கப்பட்ட அந்த வலுவான கவசம் ஒரு பெரிய சத்தத்துடன் உடைந்து சிதறியது. இந்த பேரழிவின் தாக்கத்தில் ஆயிரக்கணக்கான வீரர்கள் ரத்தம் கக்கி கடுமையாக பின்தள்ளப்பட்டு தரையில் விழுந்தனர். கவசம் உடைந்த பின்னரும் வேகமாக முன்னேறி வந்த கருப்பு கோலத்தை மூத்த ஆனந்த் பதட்டத்துடன் பார்த்தார். அப்போது அவரது முகத்தில் பயம் தெளிவாக தெரிந்தது. அந்த தருணத்தில் அவர் கவலையான குரலில், நாம எல்லாரும் இப்போ ஒன்னா சாக போறோமா என்று கேட்டார். இதற்கிடையில் அந்த கொடிய கருப்பு கோலம் மேலும் மேலும் நெருங்கி வந்தது. அந்த காட்சியை பார்த்த அனைவரும் நம்பிக்கை இழந்து கண்களை மூடினார்கள்.
பிறகு மரணத்தின் அரவணைப்பை ஏற்க தயாராக அவர்கள் அமைதியாக நின்றனர். ஆனால் அதே நேரத்தில் கண்ணிமைக்கும் நேரத்தில் அழிவின் அரண்மனையின் உள்ளிருந்து ஒரு கருப்பு ஒளி திடீரென வெளிப்பட்டு அனைவரின் முன்னும் தோன்றியது. அந்த கருப்பு ஒளி பரவியவுடன் அந்த பகுதி முழுவதும் ஒரு வலுவான சிரிப்பு எதிரொலித்தது. அந்த சிரிப்பின் ஒலி கேட்டவுடன் அனைவரின் மூடிய கண்களும் மீண்டும் திறந்தன. அப்போது அந்த கருப்பு ஒளியில் மூடப்பட்டிருந்த மனிதன் அமைதியான புன்னகையுடன், "ஹம், இருளின் அடிமைகளே, என்னோட அழிவின் அரண்மனைக்கு முன்னாடியே வந்து என்னோட மக்களையே அழிக்கலாம்னு பாக்குறீங்களா? அத பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னு நினைச்சீங்களா? ஏய் 10வது மன்னா, ஒரு காலத்துல எனக்கு பயந்து உன்னோட உயிரை காப்பாத்திக்க தலைதெறிக்க ஓடின ஒரு கோழை நீ. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இங்க வந்திருப்ப?" என்று கேட்டார். அதன் பிறகு அந்த மனிதன் தனது பார்வையை வேகமாக பாய்ந்து வந்த கருப்பு கோலத்தின் மீது திருப்பினார். பின்னர் மெதுவாக தனது கையை முன்னே நீட்டினார். அந்த இயக்கத்துடன் அழிவின் சக்திகள் அவரிடமிருந்து வேகமாக வெளிப்பட்டன. அதைத் தொடர்ந்து அந்த சக்திகள் நேராக கருப்பு கோலத்துடன் மோதின. அடுத்த கணமே அந்த கோலம் அழிவின் சக்திகளால் முழுவதுமாக உறிஞ்சப்பட்டு மறைந்து போனது. இதை செய்து கொண்டிருந்த போது கருப்பு ஒளியில் மூழ்கியிருந்த அந்த மனிதன் சத்தமாக, இத்தனை வருடங்களுக்கு அப்புறமும் உன்னால இவ்வளவு பலத்தை தான் திரட்ட முடிஞ்சுதா? இருளின் அடிமைகள் சும்மா பேரளவுல மட்டும்தான் இருளின் அடிமைகள். ஆனா உண்மையில நீங்க எல்லாம் எங்க மனிதர்களோட விரல் நகத்தளவுக்கு கூட வலிமையானவனுங்க இல்ல. என்றார். அந்த நேரத்தில் தான் மூத்த அனந்தும் மற்ற போர் வீரர்களும் அந்த கருப்பு ஒளியை கவனமாக பார்த்தனர். பிறகு சில நொடிகள் கழித்து அந்த போர் வீரன் வேறு யாரும் அல்ல, ஜெயசமரன் தான் என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள். அந்த உண்மையை உணர்ந்த அனைவரும் திகைத்து போனார்கள். ஏனெனில் அரை நாளில் ஜெயசமரன் எப்படி இவ்வளவு சக்தி வாய்ந்த கருப்பு கோலத்தை எந்த முயற்சியும் இல்லாமல் அழித்தான் என்பதை யாராலும் புரிந்து கொள்ள முடியவில்லை. இதற்கிடையில் அந்த கருப்பு ஒளிக்குள் நின்றிருந்த போர் வீரன் அனைவரின் ஆச்சரியமான முகங்களையும் பார்த்து மெதுவாக புன்னகைத்தான். பின்னர் அமைதியான குரலில், ஆமா, இந்த உடம்பு ஜெயசமரனோடதுதான். ஆனா இந்த குழந்தை 10வது மன்னன மாதிரி ஒரு அரக்கனை எதிர்கொள்ற அளவுக்கு இன்னும் வலிமை பெறல. அதனால இந்த பையனோட உடம்ப கொஞ்ச நேரத்துக்கு நான் கடன் வாங்கி இந்த அடிமைகளை அழிக்க வந்திருக்கேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மூத்த அனந்தும் மற்றவர்களும் ஆச்சரியத்தில் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பின்னர் அவர்கள் அதிர்ச்சியுடன், "நீ ஜெயசமரன் இல்லனா? நீங்க அழிவின் மன்னனா?" என்று கேட்டனர். அந்த நேரத்தில் அழிவின் மன்னன் தனது பார்வையை வானத்தில் நின்றிருந்த 5 அரக்கர்களையும் நோக்கி திருப்பினார். அப்போது அவர்களை எதிர்கொள்ள தயாரான அமைதியான உறுதி அவரது முகத்தில் தெரிந்தது. இதற்கிடையில் அரியணைக்கு முன்னின்றிருந்த அரக்கன் பயங்கரமான தோற்றத்துடன் புன்னகைத்தான். பின்னர் அவன் கொடிய குரலில், அழிவின் மன்னா, நீ கடைசியா என் முன்னாடி வந்துட்ட. யாரோ ஒருத்தர் சொன்னது சரிதான். ரொம்ப சக்தி வாய்ந்த வீரர்கள் ஒருபோதும் இறக்க மாட்டாங்க. உன்னோட உடம்பு ஏற்கனவே அழிக்கப்பட்டுச்சு. ஆனாலும் நீ மறுபடியும் இப்படி உயிரோட வந்து இந்த மாதிரி அழிவை ஏற்படுத்திக்கிட்டு இருக்க. என்றார். இதை சொல்லும் போதே அந்த அரக்கனின் கண்களில் விசித்திரமான வெறுப்பு மின்னியது. அதே நேரத்தில் அவனை சுற்றி அடர்ந்த இருண்ட மூடுபனி உருவாக தொடங்கியது. இதற்கிடையில் அழிவின் மன்னன் மெதுவாக சிரித்தார். பின்னர் அமைதியான குரலில், டேய் அடிமைகளா, நீங்க தான் ஒரு போர்லயும் ஜெயிக்கவே மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எதுக்குடா அமைதியா வாழ்ந்துட்டு இருக்கிற எங்க மக்களை இப்படி தொந்தரவு பண்றீங்க? இதனால உங்களுக்கு அப்படி என்ன சந்தோஷம் கிடைக்க போகுது? பேசாம நீங்கெல்லாம் உங்க வீடான நரகத்திலேயே இருக்க வேண்டியது தானே? என்று கேட்டார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் 10வது மன்னன் பல்லை கடித்துக்கொண்டு கோபத்துடன், உன்னோட குரு அந்த குறியீடுகளின் மூதாதையர் கிழவன் இந்த பிரபஞ்சத்தோட பிளவ மூடினதுனாலதான் நீங்க அந்த போர்ல ஜெயிக்க முடிஞ்சது. அதனாலதான் எங்களோட முழு படையும் இங்க வர முடியல. ஆனா பிளவின் முத்திரை எவ்வளவு சக்தி வாய்ந்ததா இருந்தாலும் அது பலவீனம் அடைகிற ஒரு காலம் வரும். அன்னைக்கு நாங்க அதை அழிப்போம். அதுக்கப்புறம் இந்த உலகத்தை காப்பாத்த இன்னொரு குறியீடுகளின் மூதாதையரை எங்க போய் கண்டுபிடிப்பீங்க? என்று கேட்டார். ஆனால் அந்த வார்த்தைகளை கேட்டதும் அழிவின் மன்னன் அமைதியாக தனது கையை உயர்த்தினார். பின்னர் உறுதியான குரலில், நம்பிக்கை ஒருபோதும் இறக்காது. முதல் குறியீடுகளின் மூதாதையர் ஒரு மனிதன்கிற உண்மை உன்ன மாதிரி அடிமைகளுக்கு ஒரு நாளும் தெரியாது. அதனால இன்னொரு மனிதன் 2வது குறியீடுகளின் மூதாதையரா மாற முடியாதுன்னு சொல்ல முடியாது. அதனால 2வது குறியீடுகளின் மூதாதையரும் அக்னி சரிதாவோட 2வது மாவீரனும்
கண்டிப்பா வருவாங்கன்னு நான் நம்புறேன் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் 10வது மன்னனின் முகத்தில் கோபம் மெதுவாக தோன்றியது. அழிவின் மன்னன் தன்னை அவமதித்ததாக உணர்ந்த அவன் கண்களில் கொலைவெறி தெரிந்தது. பின்னர் அவன் கடுமையான குரலில், அழிவின் மன்னா, என்ன நடந்தாலும் இன்னைக்கு உன்னால எதுவும் பண்ண முடியாது. 4 இருளின் மன்னர்களே, இவனை உடனே முடிச்சிடுங்க என்று கட்டளையிட்டான். அந்த கட்டளையை கேட்டதும் 4 இருளின் மன்னர்களும் உடனே சம்மதித்து முன்னேறத் தொடங்கினர். அந்த நேரத்தில் மூத்த அனந்தும் மற்ற போர் வீரர்களும் கவலையுடன் அந்த காட்சியை பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது அவர்களின் கண்களில் அச்சமும் பதட்டமும் தெளிவாக தெரிந்தது. இதற்கிடையில் 4 இருளின் மன்னர்களும் தங்கள் 2 விரல்களிலிருந்து இருளின் சக்திகளை வெளிப்படுத்த தொடங்கின. அந்த சக்திகள் வானத்தை முழுவதும் மூடியது. அவற்றின் ஆற்றல் மிகவும் தீவிரமாக இருந்ததால் சுற்றியிருந்த பரிமாணமே சிதறிவிடும் போல தோன்றியது. பிறகு சில நொடிகளில் பரிமாணம் கிழிந்தது போல தோன்றியதும் அந்த இடைவெளியிலிருந்து 4 கருப்பு ஒளிகள் உருவாகி அழிவின் மன்னனை நோக்கி நகரத் தொடங்கின. இந்த காட்சியை பார்த்த அழிவின் மன்னன் மெதுவாக சிரித்தார். பின்னர் அமைதியான குரலில், இப்போதான் அவதார் நிலையை அடைஞ்ச 4 கீழ்த்தரமான இருளின் அடிமைகள் என்ன தாக்க வந்திருக்கானுங்க. இது ஏதாவது ஒரு நகைச்சுவையா என்று கேட்டார். அதனுடன் அவர் சிரித்துக்கொண்டே தனது கைகளை முன்னே நீட்டினார். பிறகு 4 இருளின் ஒளிகள் தன்னை நெருங்கும் வரை அவர் அசையாமல் காத்திருந்தார். அதே நேரத்தில் அந்த ஒளிகள் நேராக அழிவின் மன்னனுடன் மோதப் போகின்றன என்று அனைவரும் நினைத்தார்கள். ஆனால் அடுத்த கணத்தில் எதிர்பாராத ஒன்று நடந்தது. அந்த ஒளிகள் திடீரென்று ஒரு கருப்பு துளைக்குள் இழுக்கப்பட்டு மறைந்து விட்டன. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த கருப்பு துளையும் மறைந்து அந்த ஒளிகளை முற்றிலும் அழித்து விட்டது. இந்த காட்சியை பார்த்த மூத்த அனந்தும் மற்ற அனைத்து போர் வீரர்களும் அதிர்ச்சியில் உறைந்தனர். ஏனெனில் அழிவின் மன்னனின் சக்திகள் இவ்வளவு பயங்கரமானவை என்று யாராலும் நம்ப முடியவில்லை. அதோடு 4 இருளின் மன்னர்களின் மிகவும் சக்தி வாய்ந்த தாக்குதல் இவ்வளவு எளிதாக முறியடிக்கப்பட்டதை பார்த்தபோது அவர்களின் முகங்களில் இருந்த புன்னகை உடனே மறைந்தது. அதே நேரத்தில் அழிவின் மன்னன் அமைதியாக சிரித்துக் கொண்டே, அழிவின் படைகளே, அவனுங்களை அழிச்சிருங்க என்றார். இதைச் சொன்ன அடுத்த நொடி அவர் தனது கை முஷ்டிகளை இறுக்கி பிடித்தார். மறுபுறம் அந்த வார்த்தைகளை கேட்டதும் 4 இருளின் மன்னர்களின் முகங்களில் திடீரென ஒரு விசித்திரமான பயம் தோன்றியது. பிறகு அவர்கள் மெதுவாக பின்வாங்க தொடங்கினர். ஆனால் அவர்கள் சில அடிகள் மட்டுமே பின்வாங்கிய போது திடீரென்று ஒரு கருப்பு ஒளி அவர்களை சூழ்ந்து கொண்டது. அந்த ஒளியின் சக்தியை உணர்ந்தவுடன் 4 இருளின் மன்னர்களின் முகங்களும் நிறம் மாறின. அதைத் தொடர்ந்து அவர்கள் பயத்தில் தப்பிக்க முயன்றனர். ஆனால் அவர்கள் தங்கள் இடத்திலிருந்து நகர முடியவில்லை. சில நொடிகளில் அந்த கருப்பு ஒளி 4 கருப்பு துளைகளாக மாறியது. அவை வேகமாக சுழன்றபடி மிக ஆபத்தான அழிவு சக்திகளை வெளியிட்டன. அந்த அழிவு சக்திகள் அவர்களை தாக்கியவுடன் 4 இருளின் மன்னர்களின் வேதனையான அலறல்கள் வானம் முழுவதும் எதிரொலித்தன. அப்போது அந்த கொடிய சக்திகள் அவர்களின் உடல்களையும் ஆன்மாக்களையும் கிழித்து கொண்டிருந்தன. அதோடு அவர்கள் எதையும் செய்ய முடியாமல் துன்பத்தில் துடித்தனர். பிறகு சில நொடிகளில் அவர்களின் உடல்கள் அழிந்தன. அதே நேரத்தில் அவர்களின் ஆன்மாக்கள் தப்பிக்க முயன்று வெளியேறின. ஆனால் அந்த கருப்பு துளைகள் அவர்களின் ஆன்மாக்களையும் உள்ளே இழுத்து அழிவின் விளிம்பிற்கு தள்ளத் தொடங்கின. அந்த நேரத்தில் தங்கள் நிலை மிகவும் ஆபத்தானது என்பதை உணர்ந்த இருளின் மன்னர்கள் உதவிக்காக 10வது மன்னா, எங்களை காப்பாத்துங்க என்று கத்தினர். ஏனெனில் அந்த கருப்பு துளைக்குள் இழுக்கப்பட்டால் இந்த உலகத்திலிருந்து அவர்கள் முற்றிலும் அழிந்து விடுவார்கள் என்பதை அவர்கள் நால்வரும் உணர்ந்திருந்தனர். அதே நேரத்தில் உண்மையில் அழிவின் மன்னனை எதிர்கொள்வது அவர்களால் முடியாத ஒன்று என்பதை அந்த தருணத்தில் அவர்கள் புரிந்து கொண்டனர். மறுபுறம் 10வது மன்னன் இந்த காட்சியை பார்த்தபோது அவனது முகத்தில் கடும் கோபம் தோன்றியது. அத்தியாயம் 2015. 10வது மன்னன் உடனே முன்னேறி கருப்பு துளையை நெருங்கினான். பின்னர் ஒரு சக்தி வாய்ந்த தாக்குதலை வெளிப்படுத்தி 2 இருளின் மன்னர்களின் ஆன்மாக்களை அந்த துளையிலிருந்து வெளியே தள்ளினான். அந்த 2 ஆன்மாக்கள் கருப்பு துளையிலிருந்து தூக்கி எறியப்பட்டாலும் 10வது மன்னனின் தாக்குதலின் அதிர்ச்சியால் அவர்கள் இன்னும் வலிமையுடன் கூச்சலிட்டனர். ஆனால் இது எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்த அழிவின் மன்னனின் முகத்தில் இன்னும் அமைதியான புன்னகை இருந்தது. பின்னர் அவர் தனது முஷ்டியை இறுக்கமாக பிடித்து குளிர்ந்த குரலில், உன்ன மாதிரி ஒரு கோழை எப்ப இருந்து என் முன்னாடி இவ்வளவு தைரியமா இந்த சபிக்கப்பட்ட பிசாசுகளை பாதுகாக்க துணிஞ்சா என்று கேட்டார். அழிவின் மன்னன் தனது முஷ்டியை இறுக்கிய அந்த நொடியில் கருந்துளையிலிருந்து பேரழிவு சக்திகள் வெடித்தெழுந்து தாக்குதலிலிருந்து தப்பியிருந்த அந்த 2 ஆன்மாக்களையும் உடனடியாக மூழ்கடித்தன. அடுத்த கணமே அவர்களின் வேதனையான அலறல்கள் அந்த இடம் முழுவதும் ஒலித்தன. அந்த சத்தம் கேட்டவுடன் அங்கிருந்த அனைவரின் முகங்களிலும் அதிர்ச்சி தெளிவாக பதிந்தது.
அதைத் தொடர்ந்து மிகச் சில நொடிகளில் அந்த 2 இருளின் மன்னர்களும் எளிதாக அழிக்கப்பட்டு விட்டனர். தனது 2 தோழர்கள் இவ்வளவு எளிதாக அழிந்து போனதை பார்த்தபோது 10வது மன்னனின் முகத்தில் கடும் கோபம் எழுந்தது. அவன் உடனே கோபமாக அழிவின் மன்னா என்று கத்தினான். அந்த கோபத்தின் தாக்கத்தில் அவனது உடலிலிருந்து பேரளவிலான இருளின் சக்திகள் வெடித்து வெளிப்பட்டது. பிறகு அந்த சக்தி விரைவாக பரவி முழு வானத்தையும் மூடியது. ஆனால் இந்த எல்லாவற்றையும் பார்த்தும் அழிவின் மன்னனின் முகத்தில் எந்த கலக்கமும் தோன்றவில்லை. அவர் அமைதியாக புன்னகைத்து, என்னாச்சு 10வது மன்னா? உன்னால என்ன ஒன்னும் பண்ண முடியலையா? என்று கேட்டார். அந்த நேரத்தில் 10வது மன்னனின் பின்னால் அரக்க படைகள் ஒன்று கூட தொடங்கி ஆயிரக்கணக்கான அடி உயரமுள்ள ஒரு பயங்கரமான அரக்க உருவம் மெதுவாக தோன்றியது. அந்த அரக்கன் முழுவதும் கருப்பாகவும் மிகவும் கொடூரமாகவும் தெரிந்தான். அந்த காட்சியை பார்த்த அழிவின் மன்னன் லேசாக புன்னகைத்து, அதே பழைய தந்திரங்கள் தானா? காலம் மாறிடுச்சு 10வது மன்னா. இவ்வளவு எளிய தந்திரங்களால என்ன தோற்கடிக்க முடியும்னு நீ உண்மையிலேயே நினைக்கிறியா? என்று கேட்டார். அதை சொல்லிவிட்டு அழிவின் மன்னன் தனது கைகளை மெதுவாக இணைத்துக் கொண்டு பின்னர் கண்களை அமைதியாக மூடினார். அந்த நேரத்தில் வானம் முழுவதும் திடீரென கருப்பாக மாறியது. அந்த இருள் மெதுவாக பரவி முழு பரிமாணத்தையும் மூடத் தொடங்கியது. இந்த மாற்றத்தை பார்த்த மூத்த அனந்தும் மற்ற போர் வீரர்களும் உள்ளுக்குள் நடுங்கினர். அச்சம் அவர்களின் இதயங்களை வேகமாக துடிக்க வைத்தது. அதே நேரத்தில் அந்த பரிமாணம் முழுவதும் மெதுவாக அழிவின் உலகமாக மாறிக்கொண்டிருந்தது. அப்போது அங்கிருந்த அனைத்து வீரர்களின் சக்திகளும் திடீரென நடுங்கத் தொடங்கின. அந்த தருணத்தில் அந்த இடத்தில் இருந்த எவராலும் அழிவு சக்திகளிடமிருந்து தப்பிக்க முடியாது என்ற உண்மை அங்கிருந்த அனைவருக்கும் தெளிவாக புரிந்தது. பிறகு அனைவரின் பார்வையும் முன்னோக்கி திரும்பிய போது அழிவின் மன்னனின் சக்தி வாய்ந்த குரல் அந்த பரிமாணம் முழுவதும் எதிரொலித்து, அழிவின் உலகமே, இத ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க என்று கேட்டதா. அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடனே அந்த பகுதி முழுவதும் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. அதோடு சுற்றி இருந்த சக்திகள் அனைத்தும் ஒன்றாக கூடி ஒரு பெரும் அழிவின் திரையாக உருவெடுத்தன. இதற்கிடையில் 10வது மன்னனின் பின்னால் உருவான அந்த லட்சக்கணக்கான அடி உயரமுள்ள அரக்கன் பயங்கரமாக கர்ஜித்தான். அப்போது அவன் உடலிலிருந்து எல்லையற்ற அரக்க சக்திகள் வெடித்து வெளியேறின. ஆனால் அந்த சக்திகள் விரைவாக பின்வாங்கி அழிவின் திரைக்குள் இழுக்கப்பட்டு சிதறின. அந்த காட்சியை பார்த்த அனைவருக்கும் அந்த அரக்கனின் சக்திகள் மெதுவாக குறைந்து கொண்டிருக்கின்றன என்பது தெளிவாக தெரிந்தது. மேலும் அவை அனைத்தும் அழிவின் சக்திகளில் உறிஞ்சப்பட்டு கொண்டிருந்தன. அதைத் தொடர்ந்து சில நிமிடங்களில் லட்சக்கணக்கான அடி உயரமுள்ள அந்த அரக்கன் மெதுவாக சுருங்கத் தொடங்கினார். அதன் பிறகு மிக வேகமாக அந்த உருவம் மறைந்து போனது. இதை கண்ட 10வது மன்னனின் முகம் முற்றிலும் வெளிரி போனது. அப்போது அவனது உடல் கடுமையாக நடுங்கத் தொடங்கியது. உடனே அவன் அந்த சுருங்கிய அரக்கனை மீண்டும் பெரிதாக்க முயன்றான். அதற்காக அவனது உடலுக்குள் இருந்த அனைத்து இருளின் சக்திகளையும் முழுமையாக வெளியிட்டான். 10வது மன்னன் இப்படி செய்வதை அழிவின் மன்னன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். பின்னர் அவர் மெதுவாக, நீ என்ன பண்ணாலும் உன்னால எனக்கு இணையா வரவே முடியாது. அழிவின் மன்னன யாரும் சும்மா ஒன்னும் அழிவின் மன்னன்னு சொல்லல. போன தடவை நீ எப்படியோ தப்பிச்சிட்ட. ஆனா இந்த தடவை நான் உன்னை ஒரே அடியில் அழிக்கிறேன் பாரு என்றார். அந்த வார்த்தைகள் ஒலித்தவுடன் அவரது நெற்றியில் ஒரு மெல்லிய கருப்பு கோடு தோன்றியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அந்த கோடு மெதுவாக விரிந்து 3வது கருப்பு கண்ணாக மாறியது. அந்த கண்ணிலிருந்து வெளியேறிய அழிவு சக்தி அங்கிருந்த அனைவரையும் நடுங்கச் செய்தது. அந்த சக்தியின் கொடூரத்தை உணர்ந்தவர்களின் உடலில் ரோமங்கள் நிமிர்ந்தன. அதே நேரத்தில் அழிவின் மன்னனின் 3வது கண் உருவாகும் காட்சியை பார்த்த 10வது மன்னனின் கண்கள் பெரும் பயத்தால் நிரம்பின. பிறகு அங்கிருந்த அனைவரின் கண் முன்னும் அந்த 3வது கண் மெதுவாக திறக்க தொடங்கி அதிலிருந்து அளவில்லாத அழிவு சக்திகள் வெளிப்பட தொடங்கின. அந்த காட்சியை பார்த்த 10வது மன்னன் அதிர்ச்சியுடன், மூதாதையரின் 3வது கண்ணா? உன்னோட உடம்பு ஏற்கனவே அழிஞ்சிருச்சு. ஆனா நீ இன்னும் மூதாதையரோட 3வது கண்ணை பயன்படுத்த முடியுமா? இது எப்படி சாத்தியம் என்று கேட்டான். அவன் முகத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கவனித்த அழிவின் மன்னன் மெதுவாக சிரித்துக் கொண்டே இருந்தார். ஆனால் அவர் எந்த பதிலும் சொல்லவில்லை. அதற்கு பதிலாக தனது 3வது கண்ணை மெதுவாக சிமிட்டியபடி அந்த பகுதியை சூழ்ந்திருந்த இருளை மேலும் தீவிரப்படுத்த தொடங்கினார். அப்போது ஒரு விசித்திரமான மாற்றம் நிகழ்ந்தது. அந்த முழு பரிமாணத்திலும் பரவியிருந்த இயற்கை சக்திகள் திடீரென்று ஒன்று கூடி அந்த 3வது கண்ணுக்குள் இழுக்கப்பட தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அவை அனைத்தும் அந்த கண்ணில் சேர்ந்து அங்கிருந்து ஒரு கருப்பு ஒளி மெதுவாக வெளிப்படத் தொடங்கியது. அந்த ஒளி ஒரு நொடியில் பரிமாணத்தை துளைத்து நேராக 10வது மன்னனை நோக்கி பாய்ந்தது. அந்த வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அவனால் பெரிதாக எதையும் செய்ய முடியவில்லை.
அந்த ஒரே ஒளிக்கதிர் பண்டைய காலங்களில் எண்ணற்ற இருளின் அடிமைகளை அழித்ததாக கூறப்பட்டது. இன்று அது மீண்டும் ஒரு முறை அழிவை கொண்டு வர வந்திருந்தது. அதே நேரத்தில் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் கடந்த பிறகும் கூட அந்த சக்தி இன்னும் தனது ஆன்மாவையே நடுங்க வைக்கும் என்று 10வது மன்னன் ஒருபோதும் நினைத்ததில்லை. அந்த ஆபத்தான தாக்குதலை கண்டவுடன் ஒரு மின்னல் வேகத்தில் எப்படியாவது தப்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தனது உடலுக்குள் இருந்த அனைத்து அரக்க சக்திகளையும் ஒரே நேரத்தில் வெளியேற்றினார். அந்த சக்திகள் வெளிப்பட்டவுடன் அவை மெதுவாக விசித்திரமான குறியீடுகளாக மாறத் தொடங்கின. அந்த குறியீடுகள் ஒன்றோடு ஒன்று இணைந்து சில நொடிகளில் ஒரு பிரம்மாண்டமான கதவாக உருவெடுத்தன. அப்போது அந்த கதவிலிருந்து மிகவும் பயங்கரமான சக்தி வெளிப்பட்டது. பிறகு அடுத்த நொடியில் கருப்பு ஒளி வந்து அந்த கதவை தாக்கியது. ஆனால் ஆச்சரியமாக 2 தாக்குதல்களும் மோதிய போது எந்த உரத்த சத்தமோ அல்லது வெடிப்போ ஏற்படவில்லை. பொதுவாக இத்தகைய சக்திகள் மோதும்போது உருவாகும் சக்தி அலைகள் கூட அப்போது தோன்றவில்லை. சில நொடிகள் அமைதியாக கடந்தன. அதன் பிறகு அந்த அரக்க சக்திகளால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கதவு மெதுவாக உடைந்து போவதை அனைவரும் பார்த்தார்கள். அதைத் தொடர்ந்து அது தீக்குச்சிகள் போல ஒன்றன் பின் ஒன்றாக சிதறத் தொடங்கியது. இறுதியில் அந்த கதவு முழுவதும் அழிக்கப்பட்டது. அதன் பின்னர் அரக்க சக்திகள் எல்லாம் குழப்பமாக கிளர்ந்தெழுந்தன. பிறகு அடுத்த கணமே 10வது மன்னனின் உடல் ஒரு வேதனையான அலறலுடன் மெதுவாக அழிந்து கொண்டிருப்பதை அனைவரும் பார்த்தார்கள். அந்த காட்சியை பார்த்த 2 இருளின் மன்னர்களின் முகங்கள் பயத்தால் சுருங்கின. ஏனெனில் 10வது மன்னனின் சக்திகள் எவ்வளவு மகத்துவமானவை என்பது அவர்களை விட வேறு யாருக்கும் நன்றாக தெரியாது. இருந்தாலும் கூட அவனால் அழிவின் மன்னனை சிறிதளவு கூட காயப்படுத்த முடியவில்லை. மறுபுறம் 10வது மன்னன் அழிந்து போவதை பார்த்த மூத்த அனந்த் மற்றும் மற்ற மனிதர்களின் முகங்களில் நிம்மதியும் மகிழ்ச்சியும் தெரிந்தது. அப்போது அவர்களின் இதயங்களில் இருந்த ஒரு பெரிய சுமை நீங்கியது போல அனைவரும் ஆழ்ந்த பெருமூச்சு விட்டனர். அதே நேரத்தில் அழிவின் மன்னன் அந்த காட்சியை அமைதியாக கவனித்துக் கொண்டிருந்தார். ஆனால் 10வது மன்னன் அழிந்த பின் பரவி கொண்டிருந்த அரக்க சக்திகளை பார்த்தபோது அவரது முகத்தில் ஒரு விசித்திரமான கவலை தெரிந்தது. பின்னர் அவர் மெதுவாக பெருமூச்சு விட்டார். அப்போது அங்கே பரவியிருந்த அரக்க சக்திகளின் ஒன்றிலிருந்து திடீரென ஒரு குரல், டேய் அழிவின் மன்னா என்று எதிரொலித்தது. அந்த குரல் ஒலித்தவுடனே அந்த அரக்க சக்திகள் மீண்டும் ஒன்றாக கூடி ஒரு உருவமாக மாறத் தொடங்கின. பிறகு சில நொடிகளில் அந்த உருவம் தெளிவான போது அது 10வது மன்னனே என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் இந்த முறை அவன் மிகவும் கடுமையாக காயமடைந்திருந்தான். அதனால் அவன் முன்பை விட மிகவும் பலவீனமாக தெரிந்தான். அப்போது அவனை பார்த்த அழிவின் மன்னனின் முகம் ஒரு கணம் உதவியற்றதாக மாறியது. அதற்கு பிறகு அவர் மீண்டும் தனது நெற்றியில் கருப்பு ஒளியை சேகரிக்க தொடங்கினார். அந்த ஒளி மெதுவாக கூடி 10வது மன்னனை மீண்டும் தாக்க தயாரானது. அந்த நிலையை பார்த்த 10வது மன்னன் திடீரென சிரித்து, அழிவின் மன்னா, இதுதான் நாம சந்திக்கிற கடைசி தடவை. ஏன்னா இதுக்கப்புறம் உன்னால இந்த உலகத்துக்கு திரும்பி வரவே முடியாது. காத்திருங்க, ரொம்ப சீக்கிரமாவே இருள் இந்த முழு பிரபஞ்சத்தை ஆள போகுது. அப்போ ஒரே ஒரு பேர் மட்டும்தான் எல்லா இடங்கள்லயும் எதிரொலிக்கும். அந்த பெயர் எங்க தலைவர் விநாசராஜனோடதான் இருக்கும் என்று கத்தினார். அந்த வார்த்தைகள் முடிந்தவுடன் 10வது மன்னனின் உடல் திடீரென மூடுபனியாக மாறியது. பிறகு அடுத்த கணமே அந்த மூடுபனி வேகமாக நகர்ந்து அருகில் இருந்த 2 இருளின் மன்னர்களையும் தன்னுள் இழுத்து கொண்டது. அதற்கு பிறகு அவன் அந்த பரிமாணத்தையே கிழித்து வெளியேற தொடங்கினான். 10வது மன்னனின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் ஒரு கண்ணிமைக்கும் நேரத்தில் அவன் அந்த பரிமாணத்தை விட்டு மறைந்து போனான். அதே நேரத்தில் அந்த 3 அரக்கர்களும் தன் கண்முன்னே மறைந்து போவதை அழிவின் மன்னன் அமைதியாக பார்த்து கொண்டிருந்தார். சில நொடிகள் கழித்து அவரது நெற்றியில் இருந்த அந்த மர்மமான 3வது கண் மெதுவாக மறைய தொடங்கியது. அதற்கு பிறகு மூத்த அனந்த் மெதுவாக முன்னே வந்து, அழிவின் மன்னா, ஏன் அந்த 3 பேரையும் தப்பிச்சு போக அனுமதிச்சீங்க என்று கேட்டார். ஏனெனில் இருளின் அடிமைகளிடையே 10வது மன்னன் மிக உயர்ந்த பதவியில் இருப்பவன் என்பது அங்கிருந்த அனைவருக்கும் நன்றாக தெரிந்த விஷயமாக இருந்தது. அதனால் அவனை இவ்வாறு தப்பிக்க அனுமதிப்பது மனித குலத்தின் மீது ஒரு பெரிய அச்சுறுத்தலை விடுவிப்பதற்கு சமம் என்று அனைவரின் மனதிலும் தோன்றியது. இதை கேட்டபோது அழிவின் மன்னன் சிறிய நேரம் அமைதியாக இருந்தார். பின்னர் அவர் உதவியற்ற குரலில் மெதுவாக, ஒருவேளை நீங்க எல்லாரும் என்கிட்ட இருந்து ரொம்ப அதிகமா எதிர்பார்க்கறீங்களா? நான் ஒரு இறந்து போன நபர். அதனால அவனை என்னால அவ்வளவு எளிதா கொல்ல முடியாது என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டதும் மூத்த அனந்த், அமர் மற்றும் மற்ற அனைத்து வீரர்களும் ஒரே நேரத்தில் பெருமூச்சு விட்டனர். ஏனெனில் அவர்களும் அந்த உண்மையை புரிந்து கொண்டனர். அதே நேரத்தில் அவரது உண்மையான உடல் இல்லாமல்
அழிவின் மன்னனின் சக்திகளால் 10வது மன்னனை முற்றிலும் அழிக்க முடியாது என்பதும் அவர்களுக்கு தெளிவானது. பிறகு சிறிது நேரம் கழித்து அழிவின் மன்னன் தாழ்ந்த குரலில், நண்பர்களே, இந்த பரிமாணம் இன்னும் கொஞ்ச நேரத்துல சரிந்து விழப்போகுது. அதனால நீங்க எல்லாரும் உடனே இங்கிருந்து வெளியே போகணும் என்றார். அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் அனைவரும் அவசரமாக ஒப்புக்கொண்டனர். ஏனெனில் அந்த இடத்தில் இன்னும் தங்குவது மிகவும் ஆபத்தானது என்பது அனைவருக்கும் புரிந்திருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் தனித்துவமான பறவை பழங்குடியினத்தைச் சேர்ந்த விராகன் ஒரு கணம் தயங்கினான். பின்னர் அவன் மெதுவாக முன்வந்து, அழிவின் மன்னா, எங்க பிரிவோட மூத்த ஜாஃபர் இப்ப எங்க இருக்காருன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று கேட்டான். அந்த கேள்வியை கேட்டதும் அழிவின் மன்னன் விராகனை நோக்கி பார்த்தார். பிறகு எந்த வார்த்தையையும் சொல்லாமல் அவர் மெதுவாக கையை அசைத்தார். உடனே அழிவின் அரண்மனையிலிருந்து ஒரு கருப்பு ஒளி வெளியேறியது. அதைத் தொடர்ந்து சில நொடிகளில் அதன் நடுவில் ஒரு மனித உருவம் தோன்றியது. அந்த உருவம் தெளிவான போது அது வேறு யாருமல்ல, ஜாஃபரே என்பதை அனைவரும் உணர்ந்தனர். ஆனால் அவரது முகத்தில் மிகுந்த பலவீனம் தெளிவாக தெரிந்தது. அப்போது ஜாஃபர் மெதுவாக எழுந்து நின்று காற்றில் மிதந்தபடியே சுற்றியிருந்தவர்களை பார்த்தார். பிறகு திடீரென அவரது பார்வை விராகனை நோக்கிச் சென்றது. உடனே அவர் கோபமாக, விராகன், இந்த பையனை புடி என்று கத்தினார். அந்த வார்த்தைகள் வெளிவந்த உடனே ஜெயசமரனின் உடல் திடீரென்று நடுங்கத் தொடங்கியது. ஏனெனில் அந்த நேரத்தில் அவன் இன்னும் அழிவின் மன்னனின் கட்டுப்பாட்டிலேயேதான் இருந்தான். அதனால் அடுத்த கணமே அவனது உடலிலிருந்து மிகவும் ஆபத்தான சக்திகள் வெளிப்படத் தொடங்கின. அந்த சக்திகளை உணர்ந்த ஜாஃபரின் கண்கள் உடனே பயத்தால் நிரம்பின. அதே நேரத்தில் பீதி அடைந்த விராகன் அவசரமாக, மூத்த ஜாஃபர், இது சமரம் இல்ல. இப்ப சமரனோட உடம்ப அழிவின் மன்னன் தான் கட்டுப்படுத்துறாரு என்றார். அந்த வார்த்தைகளை சொல்லும் போதே விராகனின் நெற்றி முழுவதும் வியர்வையால் நனைந்திருந்தது. ஏனெனில் தனித்துவமான பறவை பிரிவில் ஜாஃபர் உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சில நொடிகள் முன்பு அழிவின் மன்னன் 2 இருளின் மன்னர்களை ஒரு கணத்தில் அழித்ததை அனைவரும் பார்த்திருந்தனர். அந்த காரணத்தால் தனித்துவமான பறவை பிரிவு அவருக்கு எதிராக நிற்க துணியவில்லை. அந்த உண்மை அப்போது ஜாஃபருக்கும் புரிந்திருந்தது. ஒரு கணம் அமைதியாக இருந்த பிறகு அவர் கட்டாயத்தில் தனது தலையை குனிந்தார். அதன்பின் அழிவின் மன்னன் ஜாஃபரை நேராக பார்த்து அமைதியான குரலில், இந்த பையன் சமரன் இப்ப என்னோட புதையலை பெற போறான். அதனால நீ இந்த பையனுக்கு எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கிறது உனக்கு நல்லது. இல்லனா நீயும் உன்னோட பிரிவும் எதிர்காலத்துல ரொம்ப வருத்தப்படுவீங்க என்றார். இதை கேட்டதும் ஜாஃபரின் முகம் உடனே வெளிரி போனது. அவர் எவ்வளவு திமிராக நடந்து கொண்டவராக இருந்தாலும் அழிவின் மன்னனின் முன்னிலையில் தன்னால் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவர் நன்றாகவே உணர்ந்திருந்தார். அந்த உணர்வு மனதில் எழுந்தபோது அவர் முழுமையாக உதவியற்றவராகவே தோன்றினார். அதனால் அந்த நிலைமையில் ஒப்புக்கொள்வதை தவிர வேறு வழியே இல்லை என்று அவர் அமைதியாக அவரது வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டார். மேலும் ஜெயசமரன் உண்மையிலேயே அழிவின் மன்னனின் புதையலை பெறப்போகிறான் என்றால் அவனை கோபப்படுத்துவது புத்திசாலித்தனமான முடிவாக இருக்காது என்பதையும் அவர் புரிந்து கொண்டார். அந்த நேரத்தில் ஒரு ஆழ்ந்த பெருமூச்சை விட்டபடி அழிவின் மன்னன் மெதுவாக பேசத் தொடங்கி, இருளின் அடிமைகள் இன்னும் இந்த உலகத்துல பதுங்கி இருக்காங்க. அவங்க மறுபடியும் தாக்குவதற்கான ஒரு வாய்ப்புக்காக அமைதியா காத்திருக்காங்க. கடைசியில விநாசராஜனோட அச்சுறுத்தல் மறுபடியும் இந்த பிரபஞ்சத்து மேல பரவ போகுது. அப்ப இங்க இருக்கிற எல்லா மனிதர்களும் அந்த இருளின் அச்சுறுத்தலை எதிர்த்து போராட ஒன்றிணைய வேண்டி இருக்கும். அதனால நீங்க ஒருத்தருக்கு எதிரா ஒருத்தர் வெறுப்ப வளர்த்துக்கிறதுக்கு பதிலா மனித குலத்தை அச்சுறுத்தும் இந்த மிகப்பெரிய அபாயத்து மேல உங்க கவனத்தை செலுத்துறது நல்லது என்றார். இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் கொடுங்க. அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.